அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Good afternoon. Audible இருக்கா? Yes, super. So we will go now. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் அந்த 1 to 7 ஸ்கிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ன அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதியில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸையும் நான் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பிக் பண்ணி, ஏன்னா அந்த டைம் வந்தது எல்லாமே வந்து பட்ஜெட் அனாலிசிஸ். ஸோ அந்த பட்ஜெட்டை நம்ம வந்து 3 hours கிட்ட வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதுலேயே நிறைய பேப்பர்ஸில் வந்து அந்த எடிட்டோரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சில பட்ஜெட்டை தவிர்த்து வந்த சில இம்பார்ட்டண்ட்டான மெயின்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ்க்கு உண்டான அந்த விஷயங்களை நான் இந்த பிப்ரவரி வாரத்திலேயே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த 2 நாள் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 2.25 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? இந்த ரெண்டு நாள் ஸோ February 8, 9 and 10 and 11 பார்க்க போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டிபேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீபி வெர்சஸ் வெல்ஃபேர் ஸ்கீம். சார் ரெண்டும் ஒன்றா இல்லை வேறு வேறையா? ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃப்ரீபி அப்படிங்கிறது இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது தான் ஃப்ரீபி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீயாக கொடுக்கறது. சில பேருக்கு அந்த வார்த்தையிலேயே வந்து உடன்பாடு இருக்காது. ஃப்ரீபின்னு ஏன் அதை சொல்கிறீங்க? அது ஃப்ரீ கிடையாது. அது வந்து மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களுக்காக கவர்மெண்ட் வந்து அரசாங்கங்கள் வந்து கொடுக்குற சில விஷயங்கள். அது எப்படி நீங்கள் ஃப்ரீபின்னு சொல்லலான்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. ஓகேங்களா? நம்ம இப்போ 2 டிஃப்ரென்ஸையும் பார்க்க போகிறோம். ஃப்ரீபின்னு ஏன் சொல்கிறாங்க, ஏன் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்களே வந்து இது ரேவடி கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஏன் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, பட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஏன் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான ரெண்டுமே ஒரே மாதிரியே பொருள் இருந்தாலுமே என்ன டிஃப்ரென்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரீபி அப்படின்னு எடுத்துக்கோங்க, இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்னு எடுத்துக்கோங்க. வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னா சில க்ரைட்டீரியாஸ் அதுக்கு பொருந்தும். என்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இட் வில் என்ஹான்ஸ் த ஹியூமன் கெப்பாசிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டியையும் ஃப்ரீடமையும் வளர்க்கும். ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன சார்? நம்மளுடைய பொட்டென்ஷியலை முழுசாக அடையக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குற ஸ்கீம்ஸ் தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மிட் டே மீல் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு ஏதாவது நியூட்ரிஷனஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, மிட் டே மீல் ஸ்கீம் என்ன பண்ணுது, படிக்க வர குழந்தைங்களை சாப்பிட வைக்குது. அப்படி சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூட்ரிஷியஸாக கொடுக்குறோம். அந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த குழந்தைங்க தான் நாளைக்கு நம்மளுடைய ஹியூமன் கேபிட்டலாக வளர போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதோடு சேர்த்து அவங்களுக்கு இம்யூனிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஹெல்த்து, இதையும் நம்ம என்ஷூர் பண்ணுறோம். அப்போ என்ஷூர் பண்ணுறதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த அதீத கேபிட்டல், இவங்களோட ஹியூமன் கேபிட்டல் நமக்கு ஒரு டேக்ஸ் பேயிங் சிட்டிசனாக வந்து திருப்பி வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்க போகிறாங்க. எக்கனாமியை வளர்க்க போகிறாங்க. இவங்க தான் கன்சம்ஷன் எக்கனாமியை வளர்க்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இவங்களோட கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறோம். அப்போ வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு ஹியூமனுடைய கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கணும். அதுக்கப்புறம் டு அரைவ் their freedom, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு லிபர்ட்டின்னு எடுத்துக்கோங்க. லிபர்ட்டி அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் it has to enhance the individual to give every opportunity to grow. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கணும். டு க்ரோ அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிபர்ட்டி. ஸோ அந்த லிபர்ட்டியை என்ஷூர் பண்ணணும், ஃப்ரீடமை என்ஷூர் பண்ணணும், கெப்பாசிட்டியை என்ஷூர் பண்ணணும். லாங் டேர்மில் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையணும். இப்படி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரீபின்னா என்ன சார்? ஃப்ரீபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் ஷார்ட் டேர்ம், ஒரு எலக்டோரல் விஷயத்துக்காக. இட் இஸ் லைக் ஈக்குவல் டு பிரைபிங் த ஓட்டர்ஸ்.
ஸோ அப்படி நம்ம வந்து இது பண்ணுறது ஓட்டர்ஸை வந்து பிரைப் பண்ணுறதுக்கு. இதை சில பேர் வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஃப்ரீபி அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஏன்னா அவங்களுடைய அந்த ஓட்டர்ஸோடைய அந்த இன்ஃபார்ம்டு சாய்ஸை இந்த ஃப்ரீபி கொடுக்கறதன் மூலமாக என்ன பண்ணுறீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு பிரைபிங் த ஓட்டர்ஸ். அப்போ நீங்கள் அந்த அவங்களோட இன்ஃபார்ம்டு சாய்ஸை நீங்கள் அடைச்சிட்றீங்க, திரை போட்டு மறைச்சிட்றீங்க பை கிவிங் ஃப்ரீபீஸ். நீங்கள் 5 வருஷம் பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃப்ரீபீஸ் மூலமாக மக்களை வந்து மறக்க அடிச்சிடுறீங்க, மங்கடிச்சிடுறீங்க அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசமும் இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம், இதை ஃப்ரீபீஸாக இருக்கட்டும் இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை டிஃபெண்ட் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, இன் சுப்ரீம் கோர்ட் இட் செல்ஃப் தே ஹவ் செட், சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இதில் தலையிட முடியாது, இந்த ஃப்ரீபி இஸ் அன்ஃபேர் எலக்டோரல் ப்ராக்டிசஸ்ன்னு எங்களால் சொல்ல முடியாது. The decision has to be taken by the legislature. Legislature தான் கொடுக்கணுமே தவிர எங்களால் கொடுக்க முடியாது. And they are only following and enhancing the provision which are laid in the directive principles of state policy. அதில் இருக்கிறது தான் இவங்க செயல்படுத்துகிறாங்களே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த லிமிட், அந்த லக்ஷ்மண ரேகாவை வரைகிறது யார் அப்படின்னா ஜுடிஷியரி கிடையாது, இட் இஸ் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே தான் இதையும் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன், ஒவ்வொரு ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அரஸ்டிங் த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் and it is also implementing the welfare schemes which is laid down in the directive principles of state policy. This is called as, this views are called as critical analysis, critically examining. இந்த மாதிரியான இந்த பேலன்ஸ்டு வியூஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு, கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்டுமே யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நிறைய வாட் டு சே, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. சில பேருக்கு அது ஃப்ரீபியாக இருக்கும், சில பேருக்கு அது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பிளர்டு ஸ்கீம்ஸும் இருக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார் எக்ஸாம்பிள் இன் தமிழ்நாடு விடியல் பயணம் அப்படின்ட்டு வந்து மகளிருக்கு வந்து நம்ம இலவசமாக வந்து அந்த சீட்டு, அதாவது வந்து பஸ்ஸை வந்து பஸ்ஸு சீட்டு கொடுக்குறோம் வித்தவுட் எனி டிக்கெட் ஃபேர். இது சில பேருக்கு வந்து என்ன தோணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த சோ கால்டு ப்ரிவிலேஜ்டு செஷன் இட் இஸ் லைக் அ ஃப்ரீபி. அவங்க வந்து இது எதுக்கு, இது தேவையே இல்லையே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஆனால் அதை கூட வந்து கொடுக்க முடியாத, அஃபோர்ட் பண்ண முடியாத சில பேருக்கு இட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து 5000 ரூபா தான் வந்து சம்பளம்னே வச்சுக்கோங்களேன், ஒரு லேபருக்கு 5000 ரூபா தான் சம்பளம்னு வச்சுக்கோங்க. அந்த 5000 ரூபாவில் அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் 500 ரூபா இருக்கும். அப்போ இட் இஸ் அ சர்டன் பர்சன்டேஜ், ஒரு 10% வந்து அவங்களுடைய சம்பளத்திலிருந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. அப்படின்னும் போது அது அவங்களுக்கு வந்து இன்னும் அஃபோர்ட் பண்ண முடியாததாக ஆகும். அப்போ இதுவே வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் சீப் லேபராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவலிங் அப்படிங்கிறது தான் இட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம். ஸோ ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ்டு செக்ஷனுக்கு இட் இஸ் ஆல்சோ என்ஹான்சிங் தேர் ஃப்ரீடம். ஸோ இப்படி பார்க்கும்போது தேர் ஆர் சம் ஸ்கீம்ஸ் விச் இஸ் பிளர்டு வித்தின் ஃப்ரீபி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இதையும் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஓவராலாக வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் என்ஹான்சிங் த கெப்பாசிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தேர் ஃப்ரீடம்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால் அதுதான். லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்கும். ஷார்ட் டேர்ம் எலக்டோரல் கிரெயின்ஸுக்காக கொடுக்குற ஃப்ரீபீஸ் வந்து ஸ்கீம்ஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீபீஸ்னால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் அல்டிமேட்லி அஃபெக்ட் த டேக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸ் இன் த லாங் ரன். எப்படி? இட் வில் ரெடியூஸ் த ஸ்டேட்ஸ் அந்த ரெவென்யூ பொட்டென்ஷியல். ஸ்டேட்டோடைய டெஃபிசிட் ஃபினான்ஸை வந்து இன்னும் அது வர்சன் பண்ணிடும். அப்போ வர்சன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த பொறுப்பு இல்லைனா வந்து ஸ்டேட்ஸ் யார் தலை மேலே தான் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸ் மேலே தான் அதை இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களோட டேக்ஸஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரும், எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரும், அதுக்கப்புறமா வந்து வீட்டு வரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த கன்சம்ஷன்,
அந்த கன்சம்ஷன் அந்த கையில் இருக்கக்கூடிய காசு இருக்குல்ல அது கரைஞ்சிரும். இது கரையிறதுனால அல்டிமேட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஸ்கரேஜிங் த எக்கானமி, டீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் இந்த ட்ரெஜெக்டரியில் கொண்டு போய் சேர்த்துரும். அப்படிங்கிறது தான் ஃப்ரீபி வேணாம் வெல்ஃபேர் ஸ்கீம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாதம். அப்போ நம்மளுக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு வியூ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு அல்டிமேட்டாக வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கலாமே தவிர ஃப்ரீபி வந்து பிகாஸ் இட் இஸ் இன் த லாங் ரன் இட் இஸ் அஃபெக்டிங் த ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அண்ட் டேக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸ் டிஸ்போசல் இன்கம், அதனால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கலாம், ஃப்ரீபி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸை நீங்கள் எடுக்கலாம். இன் இன்டர்வியூ ஆல்சோ அண்ட் இன் மெயின்ஸ் ஆல்சோ யூ கேன் டேக் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டான்சஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு with respect to technology and challenges in equitable education. Technology அப்படின்னு வரும்பொழுது it is enhancing, ஓகேங்களா, it is enhancing our capacity of education. இப்போ எல்லாராலையுமே வந்து முதல்லலாம் வந்து வாட் டு சே ஏன் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு முதல்நிலை பள்ளிக்கூடம் வேணும், அதுக்கப்புறமா வந்து ஒரு வட்டத்துக்கு ஒரு செகண்டரி ஸ்கூல் வேணும், இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தே வில் என்ஷூர் ப்ரைமரி ஸ்கூல். அந்த கிராமத்தில் ப்ரைமரி ஸ்கூல் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 5வது வரைக்குமாவது எல்லாரும் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் அ மெயின் வாட் டு சே பேரியர் ஃபார் மெனி பீப்புள். அப்போ நிறைய பேரால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்கும்போது அவங்களால வந்து அந்த ட்ராவலிங்கில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதுக்காக பஸ் பாஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மகளிருக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸில் போக முடியல, சரி சைக்கிள், அதுக்கப்புறமா எல்லாருக்குமே சைக்கிள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ராவலிங்கை வந்து ஒரு பேரியரை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான இலவசமாக நீங்கள் சரி ஓகே சாப்பாடு கொடுக்குறோம், அதுக்கப்புறமா வந்து லேப்டாப் கொடுக்குறோம், இப்படி எல்லா பேரியர்ஸையுமே வந்து உடைக்கிறாங்க. அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பாரத் நெட் மூலமாக வந்து நெட்டையுமே கொடுக்குறாங்க. அப்போ நெட்டு கொடுக்கும் பொழுதும் அதுக்கப்புறமா கோவிட் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு, அதுக்கப்புறமா வந்து மொபைல்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க. எதுக்கு, பிகாஸ் கோவிட் டைமில் அஃபோர்டபுள் செக்ஷன்ஸால் வந்து என்ன பண்ண முடியும்னா டேப்லெட்டோ இல்லைனா வந்து மொபைலோ வாங்கிட முடியும். பட் அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன் அவங்கக்கிட்ட மொபைல் ஃபோனே இருக்காது, அவங்க எப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள மாதிரி பசங்க பின்தங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொடுத்தாங்க. இதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுடைய பெனிட்ரேஷன் ஹஸ் இன்க்ரீஸ்ட். இப்போது ஸ்மார்ட் ஃபோனோட பெனிட்ரேஷன் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84% வளர்ந்துருக்கு அக்கார்டிங் டு ஏசர் ரிப்போர்ட். ஸ்மார்ட் ஃபோனுடைய பெனிட்ரேஷன், இந்த பெனிட்ரேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, இது யார்கிட்ட இருக்கிறதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த ஓனர்ஷிப் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் அது மதர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி ஆஃப் த சில்ட்ரன் வில் பி என்ஷூர்டு ஈவன் மோர். எப்படி மதர்ஸ் என்ன பண்ண முடியும், மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முதல்ல வந்து தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் த டேப்லெட், தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் த மொபைல் ஃபோன், அவங்க தே ஆர் என்ஷூரிங் to pass the literacy education to their children. ஸோ இது அவங்களால வந்து என்ஷூர் பண்ண முடியுது. அப்போ ஓனர்ஷிப் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் யார்கிட்ட இருக்குங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு அந்த எஜுகேஷ்னல் லிட்ரஸி வந்து வளராததுக்குமான அந்த டிஃப்ரென்சஸ் ஒரு சின்ன ஸ்லைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, முதல்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the language would be a barrier for education, but now the barrier has been broken. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் ஆப்ஸ் வந்துருச்சு, லோக்கல்லையே வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் இப்போ கூட இது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வீடியோ தான், ஓகேங்களா, நம்ம தமிழில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் ஒன்லி இங்கிலீஷ் ஆர் இன் ஹிந்தி யூ வில் பி ஏபிள் டு see these kinds of videos. இந்த வீடியோஸ் எல்லாம் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ தான் பார்ப்பீங்க. இப்போ நம்ம தமிழ்லேயே எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போன இதில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் எல்லாமே இப்போ உடைக்கப்பட்டிருக்கு. இப்படி உடைஞ்சாலுமே there are some challenges, there are some barriers, ஓகேங்களா. அது என்ன டெக்னாலஜியில் பேரியர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு எராலையும் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு எராலையும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், மொபைல் ரெவல்யூஷன், இப்போ ஏஐ ரெவல்யூஷன் வரைக்கும் வந்துச்சு. அண்டர் ப்ரிவிலேஜ் செஷனுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எப்பெல்லாம் அஃபோர்டபுள் ஆகுதோ
அன்அஃபோர்டபுளான ஒரு டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து முன்னாடி நிற்கிது. அது இப்போ அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செக்ஷன்ஸுக்கு வந்து ஒரு அன்அஃபோர்டபுளான ஒரு விஷயந்தான். ஏன்னா ப்ரிவிலேஜுக்கே அது அன்அஃபோர்டபுளான விஷயந்தான். அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இன்னும் யாருக்குமே வந்து இன்னும் அதில் வந்து மாஸ்டர் பண்ணவங்கன்னு யாருமே கிடையாது. தேர் ஆர் செலக்ட் ஃபியூ ஒன்லி. அவங்க வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏஐயாக இருக்கட்டும் இல்லை புது டெக்னாலஜி என்ன வந்தாலுமே அதை அண்டர் ப்ரிவிலேஜ் இவங்களுக்கு வந்து நம்ம we have to democratize it. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேலஞ்சாக வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. டெக்னாலஜி இஸ் போத் எனேபிளிங் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் டிவைடிங் அப்படிங்கிற இந்த எஸ்ஏ பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? Next is with respect to forum flags fall in employment days under employment days in MG Narega. ஒரு according to some non-profit organization உடைய சர்வேல எம்ஜி நரேகாவுடைய அந்த டேஸ் பர்சன் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன் டேஸ் 100 டேஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த 100 டேஸ் வந்து இப்போ ஆவரேஜ் டேஸ் எவ்வளோ தான் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 44 டேஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஆவரேஜ் டேஸ் பர் ஹவுஸ் ஹோல்ட் அண்டர் த ஸ்கீம் as came down just to 44 days actually. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is mainly because of the low budgetary allocation which has been stagnant at 86,000 crores. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம் இருக்குது. அது என்னன்னா பர்சன் டேஸ். இந்த பர்சன் டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் by a person registered under the MG Narega in a financial year. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் டேஸ். ஓகே, நான் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அந்த பர்சன் டேஸ். ஓகே, இது எதனால் இந்த ஸ்டாக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வாட் டு சே பட்ஜெட்ரி அலோகேஷன்லேயே வந்து நமக்கு வந்து அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் சம் டிலேஸ் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஏபிபிஎஸ், ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதார் பேஸ்டு எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். இதில் உங்களோட ஆதார் கார்டோடைய அந்த பர்சனுடைய அந்த நம்பர் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இணைச்சிருக்கணும். அப்படி இணைக்காமல் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கிளியரிங் ஹவுஸ் இருக்குது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் வந்து எல்லா பணமும் வந்து அந்த கிளியரிங் ஹவுஸுக்கு போகும். அந்த கிளியரிங் ஹவுஸ்லேருந்து தான் அந்த பர்சன்ஸோடைய ரெஸ்பெக்டிவ் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு போகும். எப்படி போகுது? பேஸ்ட் ஆன் த ஆதார் நம்பர் விச் யூ ஹவ் லிங்க்டு வித் யுவர் பேங்க் அக்கௌண்ட். அப்போது உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆதார் அக்கௌண்ட்டில் ஆதார் நம்பரில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இணைச்சிருந்தே ஆகணும் நீங்கள். இது சில பேருக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு காசு போகாது. அப்போ நீங்கள் வேலை செஞ்சுருந்தாலுமே உங்களுக்கு காசு போகாது. தேர் ஆர் சம் இந்த மாதிரியான டிலேஸ் வேறு இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஸ்டாக்னட். த பட்ஜெட்ரி அலோகேஷன் இஸ் ஸ்டாக்னட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன ஜிடிபி எடுத்துக்கோங்க. போன வருஷம் ஜிடிபி எடுத்தீங்க அப்படின்னா த அமௌண்ட் அலோகேட்டட் இஸ் 0.26% ஆஃப் த ஜிடிபி போன வருஷம். இந்த வருஷம் the amount allocated is 0.24% of GDP. 0.02% இப்போ பர்சன்டேஜ் விட்டு குறைஞ்சிருக்கு. பட் these kinds of அந்த பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மக்கள்கிட்ட மச் நீடட் காசை கொண்டு போய் அவங்க கையில் வந்து சேர்க்கும். மக்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் இட் வில் டிரைவ் த ப்ரைவேட் கன்சம்ஷன். ப்ரைவேட் கன்சம்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது நல்லா இருக்குது, ப்ரைவேட் கன்சம்ஷன் இருக்குது, அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏறும். இதுதான் சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து உடையறதுக்கான காரணமும் இந்த இடத்துல இருக்குது. பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் உடைய ப்ராப்ளம், அதுக்கப்புறமா வந்து லோ பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து காரணமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடம் தாங்க இருக்கிறதுலே இந்த ஆதார் அந்த எம்ஜி நரேகாவுடைய அந்த இன்அடிக்குவேட் இது என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கான விஷயம். இப்போ இன்அடிக்குவேட் பட்ஜெட்ரி அலோகேஷன் இருக்குல்ல, அது இம்பேக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
massive delay in the payments ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரூரல் ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் சேர்க்குது. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஆகுது. அதுக்கப்புறமா வந்து சப்ரஷன் ஆஃப் த ஒர்க் டிமாண்ட், டினையிங் பீப்புள் தேர் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இது எம்ஜி நரேகா வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் என்ஷூர்டு த எம்ப்ளாயீஸ் ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் தேர் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அட்லீஸ்ட் 100 days. 100 daysக்காவது ஒருத்தனுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியாக கொடுக்கறதுக்கான ஸ்கீம் தான் இது, எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். பட் அந்த ரைட்டையே வந்து இட் இஸ் டினையிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிக்ளைன் இன் த குவாலிட்டி ஆஃப் அசட் கிரியேஷன், வீக்கனிங் ஆஃப் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லாமே அந்த லோ பட்ஜெட்ரி அலோகேஷன் ஆஃப் எம்ஜி நரேகானால இது உருவாகக்கூடிய இம்பேக்ட். எம்ஜி நரேகா ஏன் வந்தது, 2008 இதை ஏன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன நோக்கம் அப்படின்னா, 2 விஷயம். ரூரல் டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன், இதை கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்மர் சூசைடு, இதை கம்மி பண்ணணும். இந்த 2 நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது தான், லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த ஸ்கீம், எம்ஜி நரேகா ஸ்கீம். 2 சீசனாக இருக்கும். ஓகேங்களா. ஆல்ரெடி அக்ரிகல்ச்சரில் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அந்த டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் போக சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேறு அக்ரிகல்ச்சரில் வரும். ஓகேங்களா. மான்சூன் இருக்கும்போது தான், மழை இருக்கும்போது தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அப்போ மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு இடத்துக்கு வந்து இவங்க மைக்ரேட் ஆகி வேலை செய்வாங்க. ஓகேங்களா. அப்படி வேலை செய்கிற அந்த ரூரல் அந்த டிஸ்ட்ரெஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன். வேறு வழி இல்லாமல், ஐயோ இங்கே விட்டு போகிறோமே, வேறு வழி இல்லையே, நம்மளை காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் போகிறது தான் டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த ஃபேமிலிஸ் பிரியுது, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து அதனால் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே வரும். அது இல்லாமல் வந்து அர்பன் ஸ்ப்ராலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லம்ஸ் வந்து டெவலப் ஆகுறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் சூசைடில் கொண்டு போய் முடியுது. ஒன்று இல்லைனா வந்து டெப்ட் பேர்டனில் கொண்டு போய் முடியுது. அந்த ஃபேமிலியே வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கான விஷயங்களாக ஆகுது. அப்போ இவங்களை இங்கேருந்து இங்கே போக வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், எவ்வளோ நாள் உனக்கு வேலை இல்லை, ஒரு 100 நாளாவது வேலை இல்லாமல் இருக்குது, நடுவில் சீசனுக்கு சீசன், நடுவில் 100 நாள். அப்போ இந்த விஷயத்துக்காக தான் இவங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு கொண்டு வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு அட்லீஸ்ட் வந்து தே ஆர் என்ஷூரிங், இங்கே இருக்க வைக்கிறதுக்கான அந்த அமௌண்ட்டையாவது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. அப்போ இது மூலமாக இந்த கையில் இந்த காசு வரதன் மூலமாக என்ன ஆகுது, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பெட்டி கடையே வந்து டெவலப் ஆகும். அந்த இடத்துல வந்து ஒரு பணம் ஃப்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து சில அந்த ரூரலில் வந்து சில ஒர்க்ஸ் வந்து இருக்கும், கெனால் கட்டுறதுலேருந்து, அதுக்கப்புறமா சின்ன ரோடு போடுறதுலேருந்து, ஒரு கம்யூனிட்டி சென்டர் உருவாக்குறதுலேருந்து, சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பழுதாக இருக்கும், அப்புறமா வந்து இது பாசனம் கட்டணும், இல்லை இரிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை இவங்க மூலமாகவே பண்ண வைக்கிறது, அந்த லோக்கல் பீப்புள் மூலமாகவே பண்ண வைக்கிறது. இதன் மூலமாக அந்த லோக்கல் எக்கனாமியும் வந்து ஸ்பர் ஆகும். இந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுக்காக தான் வந்து இந்த எம்ஜி நரேகா அப்படிங்கிற அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பட் இப்போ பட்ஜெட்ரி அலோகேஷனால் இந்த டிஸ்ட்ரெஸ்லேருந்து மறுபடியும் வந்து இந்த வீக்கனிங் ஆஃப் த ரூரல் அசர்ட்ஸ்லேருந்து, அப்புறமா வந்து டினையல் ஆஃப் த எம்ப்ளாயபிலிட்டியிலேருந்து இது எல்லாமே நடக்குது பிகாஸ் ஆஃப் த லோ பட்ஜெட்ரி அலோகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய இந்த ஆர்டிக்கிளுடைய இம்பார்ட்டண்ட்டான மையக்கரு. நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஸ்டெப்ஸில் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு எஜுகேஷனில் இப்போ பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸில் நம்ம மேஜர் பட்ஜெட்ரி அலோகேஷன் ஹை ப்ரொஃபைல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஃபார் எஜுகேஷன் விச் ஹஸ் அலாட்டட் 500 crores. அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ஃபார் ஸ்கூல்ஸ்க்கே ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ஜென்ரேஷன் ஐஐடிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் இந்தியன் நாலேஜ் சென்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து 7% தே ஹவ் ஆல்சோ இன்க்ரீஸ் த பட்ஜெட்ரி அலோகேஷன் ஃபார் எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டெப்ஸாக இருக்குது நமக்கு. பட் தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் இம்பெண்டிங் சேலஞ்சஸ் இன் எஜுகேஷன் செக்டார். சார், எஜுகேஷன், ஹெல்த் இது இல்லாமல் மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் வரவே வராது.
ஓகேங்களா. அப்போ இந்த 2 தீமுமே நீங்கள் ரொம்ப பை ஹார்ட்டாக படித்து வைக்கணும். அதோடைய சேலஞ்சஸ் என்னன்னு தெரியணும், அதுக்கு வே ஃபார்வர்டு என்னன்னு தெரியணும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கவர்னன்ஸில் இது இல்லாத கொஸ்டினே கிடையாது. இன்டெரக்டாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி கவர்னன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதுக்கப்புறமா வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரெஷர் குரூப்ஸ், இது 3 ஒரு செட்டு. இதிலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன், அப்படி இல்லைனா ப்ரெஷர் குரூப்ஸ், இந்த 3த்துலேருந்து ஏதாவது 2 கொஸ்டினாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் மாற்றி 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 நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி எதில் ஒன்றாலும் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா. அப்போ எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், அப்புறம் பாவர்ட்டி, இது 3 ஒரு செட்டு. இந்த மாதிரி வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா we can guess the mains themes. ஓகேங்களா. மெயின்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தீம் பேஸ்டாக நம்மளால் படித்து வைக்க முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட் வில் வேல்யூ ஆட் யுவர் ப்ரிப்பரேஷன், தட்ஸ் ஆல். ஓகேங்களா. மெயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த தீம்ஸை நல்லா பாருங்கள், பார்த்துட்டு அதை படிங்க. அதுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஓகேங்களா. ஐ ஹவ் டைசெக்டட் த மெயின்ஸ் தீம்ஸ். ஓகே, அதையும் ஒரு வாட்டி போய் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இப்போ பார்க்க வேணாம், ஃபிலிம்ஸ் முடிச்சுட்டு கூட பாருங்கள். இப்போதைக்கு இட் இஸ் த மோட் டு ரீட் ஃபிலிம்ஸ். அப்புறம் ஏன் சார் இதெல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா. இதுவும் வந்து தேவை, இதை சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஆனால் பட் யூ ஹேவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் நவ் டு யுவர் ஃபிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். அதுலேயும் ஸ்டாட்டிக் போர்ஷனை படிங்க. ஸ்டாட்டிக் தென் கம்ஸ் த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஜஸ்ட் டு ரிவைஸ் இட். ஸோ கீ சேலஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிஜி ரிஃபார்ம்ஸ். யூசிஜி ரிஃபார்ம்ஸுக்கு நமக்கு என்ன தேவை? யூ நீட் டு அலோகேட் மோர் ஃபண்டிங் தேவைங்க. அந்த ஃபண்டிங் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த ஃபண்டிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கல இந்த இதில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஏசர் ரிப்போர்ட் ஆன் எஜுகேஷன் has also highlighted that there are some foundational problems. ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரன்சி. அதாவது ஒரு 5வது படிக்கிற பையன் பொண்ணு 2வது ஸ்டாண்டர்டுடைய அந்த ஒரு டெக்ஸ்ட்டை அவங்களால படிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் லிட்ரஸி, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி. அதுக்கப்புறமா வந்து 2வது படிக்கிற குழந்தையோடைய மேக்ஸை, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த விஷயத்தை அவங்களால போட முடியுதா, இதுதான் நியூமரன்சி. இது ரெண்டும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரன்சி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த விஷயம். இதில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட், பிகாஸ் ஆஃப் கோவிட் தேர் ஆர் சம் ஸ்லிப்பேஜஸ் இன் த ஃபவுண்டேஷனல் நியூமரன்சி அண்ட் லிட்ரஸி. இதை மறுபடியும் ப்ரீ கோவிட் லெவலுக்கு நம்ம அட்லீஸ்ட் 2026 வளர்த்துறணும் அப்படிங்கிற ஸ்கீம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிபுன் பாரத் ஸ்கீம். ஓகேங்களா. நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஆன் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் ஆஃப் ஃபவுண்டேஷனல் நியூமரன்சி அண்ட் லிட்ரஸி அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ நிபுன் பாரத் ஸ்கீம் இது வந்து இன்னும் வந்து we have to go miles ahead. ஓகேங்களா. இப்போ என்ன தான் வந்து கொஞ்சம் அதாவது வந்து இந்த COVID-19 இருந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப சரிஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் ஏறி இருக்கும், இன்னும் நிறைய ஏற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழ்நாடு டிஎன்பிசி படிக்கிற பசங்க இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்ம we have increased our foundational numeracy and literacy up to 90%. ஓகே, நேஷனல் ஆவரேஜ் 83, இப்போ நம்ம 90 வச்சுருக்கோம். ஓகேங்களா. வேறு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா as a percentage of budget allocation it has only increased 0.13%. நீங்கள் அப்சல்யூட் டேர்ம்ஸில் பார்க்கும்போது நிறைய நம்பர்ஸ் மாதிரி இருக்கும், பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒன்லி 0.12% வந்து பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு சென்டர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க 2020. ஓகே, இதில் தான் வந்து அகெயின் த்ரீ லாங்குவேஜ் இது, அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபவுண்டேஷனல் இது இருக்குல்ல, அது வந்து இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 அந்த ஸ்கீம் இருக்கும். அதுக்கு பதில் 5+3+3+4 இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. 5+3+3+4னா எல்கேஜி யூகேஜியும் சேர்த்துடுறாங்க. ஓகேங்களா. அப்போ அதில் இருந்தே பசங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 5 +
4th 5th 6th அப்புறம் 7th 8th 9th அதுக்கப்புறம் 10th 11th 12th இந்த மாதிரி வந்து 5+3+3+4 அப்படிங்கிற இந்த சிஸ்டமை கொண்டு வராங்க. இதில் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அது அந்த கல்வி அதாவது வந்து சில ஆப்ரேஷ்னல் எஜுகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது இப்போது மண்பாண்டம் செய்கிறது அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எதையாச்சும் இருந்தால் அதையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இதில் இந்த ப்ரொவிஷனில் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் எப்போ வேணாலும் அவங்க வெளியே போகலாம், எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். இது இல்லாமல் இப்போ யூசிஜின்னு எடுத்துக்கோங்க. யூசிஜியில் 1 வருஷம் படிக்கிறாங்க ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு அதே டிகிரியில் டிப்ளமோ கொடுத்துருவாங்க. 3 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் படிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பாலிடெக்னிக் டிகிரி இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 4 வருஷம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளில வராங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் டிகிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எப்போ வேணாலும் அவங்களால வெளில போயிட்டு ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்க முடியும் அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகமாகிடும். அது இல்லாமல் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8th ஒரு வாட்டி 5th ஒரு வாட்டி 8th ஒரு வாட்டி அப்புறம் 10th ஒரு வாட்டி 12th ஒரு வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னா 4 வாட்டி பப்ளிக் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ இதுவுமே ப்ரெஷரை அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நோ ரிட்டென்ஷன் பாலிசி இருக்குங்கிறது 8th வரைக்கும் யாரையும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு தெரியும். அப்போ யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்லோவாக படிக்கணுங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸ்லோவாக படிக்கவே மாட்டாங்க, யாருமே படிக்க மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. 8th வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் அவங்க மேலே வந்துடுறாங்க. அப்போ 9th 10th அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராப் அவுட் தான் ஆகுறாங்க. அப்போது மறுபடியும் வந்து பழைய சிஸ்டமே கொண்டு வரலாமா அப்படிங்கிற இந்த யோசனையும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாக்ஸ் எல்லாமே இட் இஸ் அரவுண்ட் எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷன் என்ன லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஃபிலிம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின் which is concurrent list. ஓகே, அதை எப்போ மாற்றுறாங்க அப்படின்னா எமர்ஜென்சி எப்போ மாற்றுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் ஃபிலிம்ஸில் கேட்பான், இப்படி தான் ஃபிலிம்ஸில் கேட்பான். மெயின்ஸில் வந்து எஜுகேஷனோட சேலஞ்சஸ்ஸு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வே ஃபார்வர்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோம் மினிஸ்ட்ரி ஹஸ் ஆஸ்க்டு ஸ்டேட்ஸ் டு ப்ரிவெண்ட் இம்ப்ராப்பர் டிபிக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் எம்ப்ளம். இது தாங்க ஸ்டேட் எம்ப்ளம். ஓகே, which is சார்நாத் பில்லர், அசோகன் பில்லர் இது. ஓகேங்களா, சார்நாத் பில்லர் இது. ஓகேங்களா, இதுதான் ஸ்டேட் எம்ப்ளம். 3 லயன் இருக்கும். ஓகேங்களா, 3 லயன், பின்னாடி ஒரு லைன் இருக்கதான் நம்ம நினச்சிப்போம். ஆனால் 4 லைன் இருக்குது, பட் 3 லைன் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அபாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபாக்கஸில் சென்டரில் தர்ம சக்ரா ஆஸ் ப்ரொவைடட். இது அசோக சக்ரா கிடையாது, தர்ம சக்ரா இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேலப்பிங் ஆஸ் இருக்கும், ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புல் இருக்கும், கீழே தேவனகிரி ஸ்கிரிப்டில் சத்தியமேவ ஜெயத்தேன்னு எழுதியிருக்கும். வாய்மையே வெல்லும், ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ்னு அர்த்தம். நம்ம வந்து என்ன எழுதிடக்கூடாதுன்னா சத்தியமேவ ஜெயத்தே, இந்த இதுக்கு கீழே சத்தியமேவ ஜெயத்தேவோ இல்லைனா வந்து ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ்னோ இல்லைனா வேறு ஸ்கிரிப்ட்லேயோ இந்த சத்தியமேவ ஜெயத்தேவை எழுதக்கூடாது. இல்லை சத்தியமேவ ஜெயத்தியவே இல்லாமல் சில பேர் வெறும் இந்த லயனை மட்டுமே இது பண்ணுறாங்க, இப்படியும் இருக்கக்கூடாது. இட் இஸ் அஃபென்ஸ் அண்டர் த appendix 1 and 2 of the schedule of the state emblem of India prohibition of improper use act 2005. இதெல்லாமும் கேட்குறதுக்கு வாய்ப்பு, இப்படியும் சில இப்போல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாக் கோடு கேட்டாங்க, ஃபிலிம்ஸில் சொல்கிறேன் நான், ஃப்ளாக் கோடு கேட்டாங்க. அதே மாதிரி வந்து இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது அஃபென்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை சத்தியமேவ ஜெயத்தேவையும் கேட்டிருக்காங்க. இது எந்த உபநிஷத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் கேட்டிருக்காங்க, விச் இஸ் முண்டக உபனிஷத். ஓகே, next plan to amend the nuclear liability law may enthuse Americans and French. இந்த there is a plan. ஓகேங்களா, இதை நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பு, இந்த அமெண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. ஓகேங்களா, அது கூட சேர்த்து இன்னும் நான் வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி பேசுகிறேன். ஓகேங்களா, அப்போது இதோடு சேர்த்து இதை பேசும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பட்ஜெட்லேயும் இதை பற்றி பேசியாச்சு. நியூக்ளியர் லயபிலிட்டி லாவையும் அதுக்கப்புறமா வந்து அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், இது ரெண்டுத்தையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ட்ரையிங் டு அமெண்ட். அதில் முக்கியமாக நியூக்ளியர் சிவில் லயபிலிட்டி ஆக்டை வந்து அமெண்ட் பண்ண போகிறாங்க. எப்படி அமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, in the wake of a nuclear accident there are 3 important stakeholders. ஒன்று சப்ளையர், அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து சப்ளை பண்ணுவேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சப்ளை பண்ணுவேன். செகண்ட் வந்து ஆப்ரேட்டர், அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணுவேன், விச் இஸ் நத்திங் பட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், என்பிசிஎல் தான். எம்பிசிஎல் தான் மேக்ஸிமம் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள். ஓகேங்களா, இவங்க 3 பேர் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே, இப்போ இந்த நியூக்ளியர் சிவில் சப்ளையர்ஸ் அந்த சிவில் லயபிலிட்டி ஆக்ட் எப்படி இருக்குன்னா, if there is any fault in the design, the compensation must also be carried out by the supplier னு இருக்கு. அதாவது சப்ளையர்னா யார்? இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ். இப்போ மேக்ஸிமம் மேஜராக இருக்கிறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் சப்ளையர்ஸ், அப்புறம் ரஷ்யன் சப்ளையர்ஸ், ஃப்ரெஞ்ச் சப்ளையர்ஸ் சில பேர் இருக்கான். ஓகேங்களா, வெஸ்டிங் ஹவுஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இருக்குது. அவங்களும் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர் இஸ் ரீசெண்டாக 2011 சுனாமினால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுக்குஷிமான்னு ஒரு கண்ட்ரி, ஒரு சிட்டி இருக்குது இன் ஜப்பான். அதில் வந்து ஒரு நியூக்ளியர் லயபிலிட்டி ஆச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த நியூக்ளியர் ஆக்சிடெண்ட்டை மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு, அந்த நியூக்ளியர் சைட்டை வந்து தொடச்சி எடுக்கிறதுக்கு, நான் நியூக்ளியர் இதுவாக மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, இந்திய மதிப்புப்படி 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் கோடி ஆகுமா. 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் கோடி. அப்போ இவ்வளோ பெரிய சிக்னிஃபிகண்ட்டான அமௌண்ட்டை ஒரு சப்ளையரால் கொடுத்தா ஹீ வில் கோ பேங்க்ரப்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால் சப்ளையர்ஸ் யாருமே வந்து லயபிலிட்டி கிடையாது, நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே மாட்டோம். ஒன்ஸ் த டீல் ஹாஸ் பீன் டன், கை மாறிடுச்சு, காசும் அந்த எக்யூப்மெண்ட்டும் மாறிடுச்சு அப்படின்னா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுவே நடந்தாலும், ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டே நடந்தாலும், பிகாஸ் ஆஃப் இந்த ஃபால்ட்டை ஏதோ ஒரு ஃபால்ட்டே இருந்தாலும் எங்களுக்கும் அதுக்கும் பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி அவங்க நவ் தே ஆர் ரிசீடிங் ஃப்ரம் த ஆல் த லயபிலிட்டிஸ். ஆனால் இந்தியன் சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட் வந்து சிவில் நியூக்ளியர் லயபிலிட்டி ஆக்டில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு இந்த ஆக்ட் இருக்குது. அதனால தான் இன்ஸ்பைட் ஆஃப் 1 to 3 அக்ரிமெண்ட், சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ், நம்ம எந்த ஒரு நியூக்ளியர் இதுவுமே வந்து பிளான்ட்டையுமே வந்து இன்னும் இது பண்ணாமல் இருக்கும். நியூக்ளியருக்கு அந்த யூஎஸ் கிட்ட இருந்தோ இல்லை ஃப்ரெஞ்ச் கிட்ட இருந்தோ நம்ம வாங்காமல் இருக்கோம். பட் தேர் இஸ் அ ப்ரொப்போசல், இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, with respect to Electrique de France EDF Memorandum of Understanding for to build 6 pressure reactors at Jaitapur, மகாராஷ்டிராவில் இது பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வெஸ்டின் ஹவுஸ் எலக்ட்ரிக்கல் கம்பெனி, அவங்க வந்து கொவாடா ஆந்திர பிரதேஷில் அதே மாதிரியே வந்து தே ஹவ் சைன்டு டு சப்ளை AP 100 ரியாக்டர்ஸ். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து இருக்குது. இருந்தாலுமே வந்து இந்த நியூக்ளியர் சப்ளையர் அந்த லயபிலிட்டி ஆக்ட் தான் இவங்களை சப்ளை பண்ண விடாமல் தடுக்குது ஆக்சுவலாக. அப்போ அவர் எய்ம் இஸ் டு இன்க்ரீஸ் த நியூக்ளியர் கெப்பாசிட்டி, பிகாஸ் பொட்டென்ஷியல் ஆஃப் இந்தியா டு இன்க்ரீஸ் இந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6780 மெகாவாட். ஓகேங்களா, திஸ் வில் இன்க்ரீஸ் அவர் 100 gigawatt renewable energy potential. ஓகே, 100 gigawatt renewable energy நியூக்ளியரில் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ தான் நம்மளால் வந்து விக்ஷித் பாரத் அடைய முடியும், ரெனியூபிள் எனர்ஜி அடைய முடியும். ஏன் சார் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் இது? ஏன் சார் ரெனியூபிள் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்? பிகாஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இருக்கான். யூஎஸில் அதில் 1/3 பகுதி தான் இருக்காங்க. ஒரு 40 கோடி பேர் இருப்பாங்க, இல்லை 45 கோடி பேர் இருப்பாங்க மேக்ஸிமம் பாப்புலேஷன். பட் இந்தியா செலவு பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை விட 2 மடங்கு தே ஆர் யூஸிங், அவங்க செலவு பண்ணுறாங்க. இந்தியா தயாரித்து செலவு பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை விட 2 மடங்கு. ஏன் அவ்வளோ ஆகுது? பிகாஸ் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ், ஏஐ அந்த டெக்னாலஜி. அப்போ இந்தியா இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்வெஸ்ட் இன் டேட்டா சென்டர்ஸ், ஏஐ டெக்னாலஜி,
அண்டர் இந்தியா ஏஐ மிஷன். இது இல்லாமல் ஃபவுண்டேஷனல் ஏஐ நம்மளும் பண்ண போகிறோம். டேட்டா சென்டர்ஸ் உருவாக்க போகிறோம். அக்கார்டிங் டு த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் லோக்கல் சர்வர்ஸை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட இடத்துல சர்வர்ஸை வைக்காமல் இந்த இந்தியன் சிட்டிசனுடைய டேட்டாஸை இங்கேயே லோக்கலில் ஒரு சர்வரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்கேயே வைக்கணும். அப்படின்னா அதுக்கு பவர் தேவை, அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் தேவை. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்மளால் எப்படி எல்லாத்தையுமே வந்து கோல் மூலமாக எரிச்சு பண்ண முடியாது. பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச், அதோடைய டார்கெட்ஸு, குளோபல் ஸ்டாக் டேக், இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம வேறு வழி இல்லாமல் எப்படி தான் போயாகணும்? நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு தான் போயாகணும். அப்போ போர்ட்டபிள் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் லைக் மைக்ரோ ரியாக்டர்ஸ், ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ், இதெல்லாம் வந்து இப்போது பெரிய பேசு பொருளாக இருக்குது. அப்போ ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸுக்கு நம்ம we are investing 20,000 crores within 2023. இப்போ தான் 2033, இப்போ தான் அந்த வருஷத்தை ஒரு 3 வருஷம் ஏற்றிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே 2030 இப்படி தான் படிச்சிருக்கோம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு பாரத் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் இட் இஸ் 2023. அதுக்குள்ளே ஒரு 5 ஆப்ரேஷனல் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸை நம்ம கொண்டு வரணுங்கிறது நம்மளோட எய்மாக இருக்குது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கொண்டு வரணுங்கிறது நம்மளோட எய்மாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறதுக்கு என்ன தடையாக இருக்குது? ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் தடையாக இருக்குது. அதே மாதிரி இந்த லயபிலிட்டி ஆக்ட் தடையாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மாற்ற போகிறோன்னு பேசிகிட்டு இருக்கோம். அது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் do not reduce the forest land for linear project அப்படின்னு எஸ்சி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. சார், ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட் என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரஸ்ட் இட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக 2023 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are some amendments with respect to this act. அதில் செக்ஷன் 1A வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the definition of the forest அதை வந்து டைல்யூட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி டைல்யூட் பண்ணுறதுல என்னென்னா இது வரைக்கும் 1980 வரைக்கும் கவர்மெண்ட்டோட டேட்டாவில் என்ன ஃபாரஸ்ட்டுன்னு இருந்ததோ அந்த லேண்டு, அதுக்கப்புறமா வந்து 1980ஸுக்கு அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், கவுன்சில், இவங்க எல்லாருமே வந்து சில லேண்டை ஃபாரஸ்ட் லேண்டுன்னு ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லேண்டும் இந்த 2 பிரிவை சேர்ந்த லேண்டு தான் ஃபாரஸ்ட் லேண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். மிச்ச லேண்டுலாம் வந்து ஃபாரஸ்ட் லேண்டு கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட். இது ஒன் ஆஃப் த அமெண்ட்மெண்ட். திஸ் ஹாஸ் பீன் கிரிட்டிசைஸ்டு பை மெனி திங்ஸ் பிகாஸ் இட் இஸ் டைல்யூட்டிங் த ஃபாரஸ்ட். ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன் இதை யார் கொடுக்கறது அப்படின்னா ப்ராட் டெஃபினிஷனை வந்து கோதவர்மன் திரிமுல்பாடு அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட்னா என்னன்னு கொடுக்குறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் த டெஃபினிஷன், இன்ஸ்பைட் ஆஃப் த அந்த ஓனர்ஷிப், எதெல்லாம் வந்து க்ரீன் பேச்சஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபாரஸ்ட் தான். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாரஸ்ட்னு தான் எடுத்துக்கணும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 will apply to all the patches of these green patches, all the land of these green patches அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த கோதவர்மன் திரிமுல்பாடு கேஸில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். எது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க until a comprehensive survey taken by the state government and union territories. இவங்க 2 பேருமே வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் சர்வே வந்து எடுக்கணும். ஓகே, consolidated record of all land records as forest in government recordக்கு நீங்கள் சேர்க்கிற வரைக்கும் இந்த டெஃபினேஷன் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதை தான் இப்போ அந்த கன்சர்வேஷன் ஆக்ட் மூலமாக டைல்யூட் பண்ணலாம்னு நினச்சாங்க. பட் இட் கான்ட் பி டைல்யூட்டட். ஏன் டைல்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து லேண்டை வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் ஃபாரஸ்ட் பர்பஸுக்கு நீங்கள் மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு ஏக்கர் நீங்கள் எடுக்கிறீங்க ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்னா அதே ஈக்குவலான இன்னொரு ஏக்கர் வந்து யூ ஹாவ் டு கிவ் டு ஃபாரஸ்ட் பர்பஸஸ். ஃபாரஸ்ட்டை மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அந்த ஏக்கரை அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த ஃபண்டுக்கு பேர் தான் கேம்பா ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் ஃபாரஸ்ட் ஃபண்ட். ஓகேங்களா?
இந்த ஃபண்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ மற்ற ப்ராஜெக்ட்ஸை நம்மளால் பண்ண முடியல, இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ண முடியல, டெவலப்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ட்ரைங் டு டைல்யூட் திஸ் ஆக்ட். இதை எதிர்த்து தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் பண்ண முடியாது, இப்படி நீங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டு. தென் there is another word which is called as linear projects. linear projectsனா என்ன சார் அப்படின்னா, which are roads. ரோடு வந்து ஒரு லீனியர் ப்ராஜெக்ட். அதாவது லீனியர் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது, அதுதான் லீனியர். இல்லைனா வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கிறது, ஓகேங்களா, அதுதான் லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ரோடு போடுறீங்க, ஓகேங்களா, ரோடு போடுறீங்க, இல்லைனா வந்து ரயில்வே ட்ராக்ஸ் போடுறீங்க, அப்படி இல்லைனா வந்து எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, it amounts to fragmentation of the habitat. this is the habitat னு வச்சுக்கோங்க. இந்த ஹேபிடேட்டில் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you are going to have a linear project like this. இது ஒரு ரோடுங்க. இப்போ இதனால் என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய வைல்டு லைஃப் can't go here. ஸோ திஸ் வைல்ட் லைஃபோடைய அந்த இது என்ன ஆகிடுது, இந்த ஹேபிடேட் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே கன்ஃபைன் ஆகிடுது. கன்ஃபைன் ஆகிறதுனால என்ன ஆகும், பிகாஸ் ஆஃப் இட் அவங்களுக்கு அந்த தேவையான அந்த ஜெனட்டிக் வெரைட்டி கிடைக்காது, ஓகேங்களா, அவங்களால ப்ரீட் பண்ண முடியாது. திஸ் வில் அமௌண்ட்ஸ் டு இன்ப்ரீடிங் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அப்போ இன்ப்ரீடிங் இருக்கும்போது சேம் அமௌண்ட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ போகும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு டிசீஸ் வருது, தாக்குது அப்படின்னா, இங்கே ஹேபிடேட்டில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாமே, அந்த ஸ்பீசிஸ் எல்லாமே அழிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா தேர் வுட் பி எ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், அந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வந்து ஏற்படும், ஓகேங்களா, மியூட்டேஷன்ஸ் ஆஃப் த ஜீன்ஸ், அதுக்கு பேர் தான் வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்லிபாலில் இருக்கக்கூடிய சிம்லிபால் டைகர்ஸ் இருக்குல்ல, டைகர் ரிசர்வில் பிளாக் டைகர்ஸ்னு சொல்லுவாங்க. பிளாக் டைகர் கிடையாது, பிகாஸ் ஆஃப் த இன்ப்ரீடிங் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அந்த சிம்லிபால் டைகர்ஸ் வந்து அந்த மாதிரி பிளாக்காக மாறிடுச்சு, ஓகேங்களா. எதனால் மாறிச்சு, பிகாஸ் ஆஃப் த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் த தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லீனியர் ப்ராஜெக்ட்ஸ். ரோடு போடுறது, ரயில்வேஸ் போடுறது, அதுக்கப்புறம் இது போடுறதுனால ஃப்ராக்மெண்டேஷன் ஆகுது, ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். திஸ் அமௌண்ட்ஸ் டு ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். ஒன் ஆஃப் த 4 ஈவில் குவாட்ரண்ட்ஸில் இதுவும் ஒன்று. ஈவில் அதாவது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஹேபிடேட்டும் ஒன்று, ஓகேங்களா, ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட்டு, how will the government produce the required fuel for ethanol? ethanol production, ethanol blending of petrol or diesel, அது வந்து நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம்ஸில் ஒன்று. அப்போ எத்தனால் பிளெண்டிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு அக்கார்டிங் டு த டார்கெட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் E20 அப்படின்னு சொல்லுவாங்க. 20% ஷுட் பி மிக்ஸ்டு. பெட்ரோலில் 100% பெட்ரோல் இருக்குது அப்படின்னா அதில் 20% வந்து எத்தனால் இருக்கணும், 80% வந்து பெட்ரோல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டார்கெட் இப்போ வச்சுருக்கோம், ஓகேங்களா. அந்த டார்கெட் முதல்ல இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற இயர் வந்து 2030 இருந்துச்சு. அதை நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணி 2025 பண்ணணும்னு நினச்சோம். இப்போ வி ஹவ் அச்சீவ்டு தட் டார்கெட், ஓகே. அப்போ எவ்வளவு தேவைப்படுது நம்மளுக்கு இந்த மாதிரினா 1100 lakh crore லிட்டர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது ஃபார் திஸ். இந்த எத்தனால் தேவைப்படுது, இந்த எத்தனால் 1100 lakh crore எத்தனால் வந்து நமக்கு தேவைப்படுது, லிட்டர்ஸ் ஆஃப் எத்தனால் நமக்கு தேவைப்படுது. இது எங்கெங்கெல்லாம் வருது, எந்த சோர்ஸஸ் எப்படிலாம் வருது அப்படின்னா, எத்தனாலை பொறுத்த வரைக்கும் we have generations, ஓகேங்களா. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எத்தனால், செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால், தேர்ட் ஜென்ரேஷன் எத்தனால், ஃபோர்த் ஜென்ரேஷன் எத்தனால்னு 4 டைப் ஆஃப் எத்தனால் ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. இந்தியா இப்போ நம்ம என்ன ஜென்ரேஷனில் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் தான் இருக்கும். அதை செகண்ட் ஜென்ரேஷனுக்கு மாற்றுறதுக்கு தான் நம்ம பயோஃபியூவல் பாலிசின்னு ஒரு பாலிசியை வெளியிட்டோம், 2018 வெளியிட்டோம், ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எத்தனால் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கன்வர்ஷன் ஆஃப் த ஃபுட் crops to ethanol production. சுகர் கேனாக இருக்கட்டும், பொட்டேட்டோவாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய பயோஃபியூவல் இருக்குல்ல, இந்த ஃபியூவலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன சார் அப்படின்னா,
அந்த எனர்ஜி இன்டென்சிவிட்டி இருக்குல்ல அது வந்து நமக்கு இதில் நெகட்டிவ் தான். ஏன்னா அப்புறம் ஏன் சார் இதை பண்ணுறோம் அப்படின்னா டு ரெடியூஸ் த இம்போர்ட் பில்லையாவது அட்லீஸ்ட் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் இதனால். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வெர்சஸ் ஃபியூவல் அந்த டிபேட் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா ஃபுட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ராடக்டை பை ப்ராடக்டை ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃபியூவல். செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால் அப்படிங்கிறது என்ன பயோஃபியூவல் அப்படிங்கிறது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னே தயாரிக்கப்படக்கூடிய சில எனர்ஜி கிராப்ஸ்னு இருக்குது, ஜட்ரோப்பா இந்த மாதிரியான கிராப்ஸ் இருக்குது. இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எத்தனால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால்னு சொல்லுவோம். தேர்ட் ஜென்ரேஷன் எத்தனால் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அல்கை. ஓகேங்களா? அல்கைஸ் இந்த இதை ஹார்னஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் ஆஃப் எத்தனால் தான் நம்ம தேர்ட் ஜென்ரேஷன் எத்தனால்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அல்கைஸ். இது என்ன பண்ணுன்னா கார்பனை ரிலீஸும் பண்ணாது, அதே நேரத்தில் இட் வில் செக்வஸ்டர் கார்பன் வித்தின் இட் செல்ஃப். இது நெகட்டிவ், கார்பன் நெகட்டிவ் இந்த மாதிரியான விஷயம். இதுதான் ஃபோர்த் ஜென்ரேஷன். அது வந்து இன்னும் வந்து லார்ஜ் ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லை, அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்டிவிட்டியாக தான் இருக்குது ஃபோர்த் ஜென்ரேஷன் எத்தனால்லாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் தான் இருக்கோம். ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சோர்ஸ் என்னென்னா சுகர் கேன், ரைஸு, ப்ரோக்கன் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து மைஸ். இந்த சுகர் கேன்லேயே நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 லிட்டர்ஸ் வருது. ரைஸில் மட்டுமே நமக்கு ப்ரோக்கன் ரைஸில் மட்டும் 110 லிட்டர்ஸ் கிட்ட வருது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 400 லிட்டர்ஸ் வந்து நமக்கு எதுலேருந்து தான் வருது? 400 crore லிட்டர் இஸ் கம்மிங் ஃப்ரம் மைஸ் ப்ரொடக்ஷன். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி வி ஹவ் யூஸ் த மைஸ் ஃபார் 3 பர்பஸஸ். ஃபார் பால்ட்ரி, ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து லைஃப் ஸ்டாக் ஃபீட், அப்புறமா வந்து ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு வந்து 3 பர்பஸுக்கு தான் நம்ம we have used this maize production. ஓகேங்களா? அப்புறம் 10% ஹியூமன் கன்சம்ஷன், நம்ம சாப்பிட்டது அவ்வளோதான். ஸோ அதனால் என்னாச்சுன்னா இனிஷியலாக உருவாக்கும் போது கிட்டத்தட்ட வந்து மெய்ஸை நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஆக்சுவலாக. இப்போ அதோடைய ப்ரொடக்ஷனுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. த மெய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடுதிப்புன்னு மெய்ஸை பற்றி ஏதாவது கேட்பான், ஏன்டா கேட்குறான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் எத்தனால், அந்த லிங்க்னால தான் இதை கேட்குறான், கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எத்தனால் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ், இது மெய்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் எது அப்படி கேட்கலாம். இல்லைனா வந்து மெய்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது இப்படி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கேட்கலாம். ஏன் இதை கேட்குறான்? பிகாஸ் வி ஹவ் அச்சீவ்டு த எத்தனால் ப்ரொடக்ஷன். அது எத்தனால் ப்ரொடக்ஷன் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். அதனால் அதை கேட்காம அதில் இன்டைரக்டாக ரிலேட்டான இந்த மெய்ஸை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மெய்ஸ் இஸ் கல்டிவேட்டட் இன் 10% மோர் ஏரியாஸ். அது மட்டும் இல்லாமல் மெய்ஸோட பை ப்ராடக்ட் அதையுமே வந்து நம்மளால் வந்து பால்ட்ரியில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ட்ரியில் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்தியா உடைய இயர்லி ஆயில் இம்போர்ட் பில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.5 lakh crore. ஓகேங்களா? 10.5 lakh crore வந்து ஆயில் இம்போர்ட் பில் ஃபார் இந்தியா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரையிங் ரிவெட்டிங் சைக்கிள்ஸ் இன்க்ரீஸ் த சாயில் CO2 ரிலீஸ். இப்போது சடனாக வந்து ட்ரை ஆகுது, சடனாக ரிவெட் ஆகுது, சடனாக வந்து மறுபடியும் மழை பெய்யுது, இப்படி இந்த மாதிரியான சாயில்ஸ் இருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஒன்லி திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ரீக்வெண்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரையிங் அண்ட் வெட்டிங் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் எடுத்துக்கோங்க, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு மழை பெய்யுது, அந்த மாதிரி மழையே பெய்யாது அந்த இடத்துல அந்த சாயில். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயில் ட்ரை ஆகும், டக்குன்னு வெட்டாகும், ட்ரை ஆகும், டக்குன்னு வெட்டாகும். அதனால் இட் இஸ் ரிலீஸிங் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சால், இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐங்க, ஏஐ சப்மிட். ஓகேங்களா? ஏஐ சப்மிட் பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது இந்தியாஸ் வாய்ஸ் மஸ்ட் ரெசனேட் இன் குளோபல் ஏஐ கன்வென்ஷன்ஸ்.
இதில் இந்த ஆர்டிக்கிளோடைய ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கை பாருங்கள். திஸ் இஸ் அன் அனெக்டோட். ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறார் ஆத்தர், வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ரொடக்ஷன் யூ கேன் கிவ் இட் இன் யுவர் எஸ்ஏஸ். சூப்பராக இருக்கும். இப்போது அதை நம்ம படித்தோம் அப்படின்னா, இன் November 2024 a postgraduate student in Michigan, United States had a disturbing interaction while discussing elderly care solutions with Google artificial intelligence chatbot Gemini. After some hours of discussing problems of old age, the chatbot suddenly snapped. அதுக்கே கோவம் வந்துச்சு. You humans, this is for you human, you are a waste of time and resource, you are a stain on the universe, please die அப்படின்னு அந்த chatbot சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கூகுள் ஹஸ் மாடிஃபைடு த chatbot ஆல்சோ. பட் இதோட இன்ஹரண்ட் ஃப்ளா இல்லைனா வந்து இன்ஹரண்ட் அந்த ப்ராப்ளம் என்னன்றது நமக்கு தெரியுதா? என்ன அப்படின்னா, இப்போது இதே டெக்னாலஜி ஏதாவது ஒரு வல்னரபுளான ஒரு பர்சன் கிட்ட போய் மாட்டிருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி டிஸ்ட்ரெஸ்டில் இருக்காங்க அப்படின்னா, இந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்க சூசைடு பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டேஞ்சர் ஆஃப் ஏஐ. இந்த டேஞ்சர் ஆஃப் ஏஐயை சொல்ல வரத்துக்கு he is explaining a scenario. This is how you can give an anecdote. You can hook the audience. ஓகேங்களா? இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே கொடுத்துருக்கேன், மாடல் இன்ட்ரோ ஃபார் எஸ்ஏ. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். ஓகே? ஸோ இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி எழுதலாம், இந்த ஸ்டோரியை இப்படி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இதுக்கு வந்துடலாம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் இட், த பொட்டென்ஷியல் ஆஃப் ஏஐ இஸ் எனார்மஸ். இட் ஹாஸ் பீன் அஃபெக்டிங் அவர் டே டு டே லைஃப் ஃப்ரம் அக்ராஸ் த எக்கானமி, அக்ராஸ் த செக்டார். அக்ரிகல்ச்சர்லேருந்து, இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஐடியிலேருந்து, எல்லாத்துலேயுமே, நேஷ்னல் செக்யூரிட்டியிலேருந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது இந்த ஏஐ. அப்போ without stifling the innovation, how to govern the AI? This is the $1 million question. Without stifling the AI innovations. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, how to democratize the AI. எல்லாருக்கும் எப்படி வந்து அந்த ஏஐயை கொடுக்கறது, and how to solve the ethical problems which have been introduced because of the AI. இது எல்லாமே தான் நம்ம ஒரு இஷ்யூஸாக பார்க்குறோம். இந்த இஷ்யூஸுக்கு இந்த சப்மிட் which is happening in the France, which is co-chaired by India. ஃப்ரான்ஸும் இந்தியாவும் தான் co-chair பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்மிட் வந்து, இந்த ஏஐ சப்மிட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சப்மிட் ஃபார் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் ஆல்சோ, ஃபார் மெயின்ஸ் ஆல்சோ. ஓகே? அப்போ அதில் என்ன மாதிரியான டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்மிட், இது தேர்ட் சப்மிட்டுங்க. அப்போ ஃபஸ்ட்டு சப்மிட் எங்கே நடக்குது அப்படின்னா, பிரெக்கன்ஸ்கி அப்படிங்கிற அந்த இடத்துல யூகேல நடக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் சப்மிட் சியோலில் நடக்குது. சியோலில் நடக்கும்போது இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் ஆஃப் ஏஐ சேஃப்டி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து யூஎஸ் வந்து இனாகரேட் பண்ணுது. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் சேஃப்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஏஐ சேஃப்டி இன்ஸ்டிடியூட் அப்படின்ட்டு. பட் இந்தியா இஸ் லேக்கிங் ஒன் சச் இன்ஸ்டிடியூட், நேஷ்னல் ஏஐ சேஃப்டி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டு இந்தியா இஸ் லேக்கிங். பட் அவர் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வி ஆர் ட்ரையிங் டு எஸ்டாப்ளிஷ் அ ஏஐ சேஃப்டி இன்ஸ்டிடியூட் இன் அ கம்மிங் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஏஐ இன்ஸ்டிடியூட்டை வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ ஸோ வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்னா, வி ஹாவ் டு ஹாவ் அ குளோபல் கொலாபரேஷன், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், பாலிசி இனோவேஷன், இது எல்லாமே வேணும் டு எஸ்டாப்ளிஷ் அ ரோபஸ்ட் கவர்னன்ஸ் ஃபார் ஏஐ இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஏஐ சேஃப்டிக்கு நம்ம இது எல்லாமே தேவை. ஏன் சார் தேவை அப்படின்னா, ஏஐ டிரான்சென்ட்ஸ் நேஷ்னல் பார்டர்ஸ். ஏஐக்கு வந்து பார்டர்லாம் கிடையாது. It is seamlessly transforming its data, information, everything, innovation across the region.
நீ வேணும்னோ இல்லை வேணானோ உன்னால் சொல்லவே முடியாது. none is immune to AI, none. அப்போ என்ன பண்ணணும்? global coordination approach is the only approach which will effectively govern this transformative technology. global cooperation approach தேவை நமக்கு. ஓகே, அப்படிங்கிறத சசி தரூர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? இப்படி இந்த குளோபல் கோஆப்ரேஷன் அப்ரோச்சில் வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to maintain or ensure that India AI ecosystem remains secure. நம்மளோட மெயினான எய்ம் என்ன? இந்த ஏஐ இன்டர்நேஷ்னல் அந்த இதில் நம்ம கலந்துக்கிறதுக்கான மெயினான அட்வான்டேஜ், நமக்கான அட்வான்டேஜ் என்னென்னா, இப்படி கலந்துக்கிட்டா நம்ம we can secure some of the important things which we need and which the global south needs. அது என்ன தேவை அப்படின்னா, to maintain the secure ethical globally competitive AI. globally competitive AI நம்மளால் வந்து செக்யூர் பண்ண முடியும். செகண்ட் விஷயம் என்ன நம்மளால் பண்ண முடியும்னா, safeguarding the technology, responsible AI infrastructure நம்மளால் உருவாக்க முடியும். நம்ம கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இதெல்லாம் சொல்லவே முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் பை ஹிம். ஜென்ரேட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங் பர்சன்ஸ் இமேஜ் அப்படின்னு ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்டாலுமே ஏஐ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ரைட் ஹேண்டில் எழுதுகிறவங்களுடைய இமேஜ் தான் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் ஹாஸ் எக்ஸ்பிளிசிட்லி வாட் டு சே notified the world that there is a generational bias. ஓகேங்களா? கோடிங் பயாஸ் இருக்குது. ஏன்னா நிறைய இந்த மாதிரியான கோடிங் எல்லாமே ரைட் ஹேண்ட் பர்சன்ஸ் தான் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபவுண்டேஷனல் பயாஸ், அப்புறமா வந்து கல்ச்சுரல் பயாஸ், இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம களையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியா அதோடைய பெர்ஸ்பெக்டிவை இந்த ஏஐ இன்டர்நேஷ்னல் அந்த இதில் கொடுக்கறதன் மூலமாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ட்டு வந்து ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கலந்துக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லை, தெர் ஆர் சம் intersections of politics and technology also. என்ன சார் பாலிட்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா, இப்போ சைனா இஸ் டெவலப்ட் அஸ் டீப் சீக் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜியை வந்து சைனா வந்து டெவலப் பண்ணியிருக்கு. அவங்களுடைய ஃபவுண்டேஷனல் ஏஐ மாடல் அது. இட் இஸ் சிப்டு அகேன்ஸ்ட் த யூஎஸோடைய சாட் ஜிபிடி. ஓகேங்களா? அப்போ யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிபியூஸ் அப்படின்னு இருக்குங்க. ஓகேங்களா? ப்ராசஸிங் யூனிட்ஸ். இந்த ப்ராசஸிங் யூனிட்ஸை வந்து சைனாவுக்கோ இல்லை அதர் நேஷன்ஸுக்கோ கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, இல்லைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு they are weaponizing or banning the exports of these kinds of GPUs, which is the foundation for developing the AIs வந்து டெவலப் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுதான். நம்மளோட இந்தியா ஏஐ மிஷனில் கூட we wanted to establish nearly 18,000 GPUs இந்தியா ஏஐ மிஷனில் at the cost of 5,000 crores. ஏஐ மிஷனுடைய இந்தியா ஏஐ மிஷனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 10,000 crores. அதில் பாதிக்கு பாதி வந்து நம்ம எதுக்கு தான் செலவு பண்ணுறோம்? டு எஸ்டாப்ளிஷ் ஜிபியூஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஜிபியூஸை இப்போ சைனாவுக்கு வந்து இல்லை அதர் கண்ட்ரீஸ் விச் ஆர் த்ரெட்டனிங் த நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் த யூஎஸ் அவங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதே முடிவு இந்தியா பக்கமும் திருப்புறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to develop our own GPUs. ஆக்சுவலி நம்ம வெறும் வந்து ஜிபியூஸை ஃபிட் பண்ணுறது மட்டும் நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. we have to have their own GPUs. நம்மளால் உருவாக்க முடியாது. ஸோ there is a need for international collaboration for these kinds of issues actually. Okay, where the balance between the innovation and national security will be established. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன? ஏஐ பொறுத்த வரைக்குமோ இல்லைனா வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்குமோ டிஜிட்டல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்குமோ இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன சார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த். வி ஆர் த குளோபல் பவர் ஹவுஸ் ஆஃப் ஐடி. மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் சைனா மாதிரி இந்தியா இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் ஐடி. ஓகேங்களா? அப்போ ஐடியில் இருக்கக்கூடிய மேன் பவராக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும்,
இந்த சர்வீசஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி we have also have the experience in handling the complexity of the digital public infrastructures like ஆதாராக இருக்கட்டும் இல்லை யூபிஐயாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். And we have ensured that this has produced inclusivity and inclusive growth. ஆதார்னாலையும் யூபிஐனாலையும் எவ்வளோ வந்து ஒரு இன்க்ளூசிவ் growth கிடச்சிருக்கு, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு மக்களை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எப்படி சார் சொல்கிறீங்க? ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனா இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதார், அப்புறம் மொபைல், இந்த மூணும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாம் ட்ரினிட்டி, ஜன்தன் யோஜனா, ஆதார், மொபைல். ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது என்னது? எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட், விச் இஸ் நத்திங் பட் நோ ஃப்ரில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா குடிமக்களுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஆதாரில் இணைப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் இருக்கும், ஓகேங்களா? இது மூணும் இருக்கிறதன் மூலமாக டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபரை கவர்மெண்ட்டால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக உங்களால் வந்து அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். அப்போ டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா கரப்ஷன் இருக்காது, ஒரு மிடில் ஏஜென்ட் தேவைங்கிற அந்த அவசியம் இருக்காது, கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்குமான அந்த நேரடி தொடர்பு வந்து இருக்கும், ஓகேங்களா? அது இல்லாமல் காசாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுனால யூ வில் ஹாவ் யுவர் ஆப்ஷன் டு ஸ்பெண்ட் ஆன் எனி ஆஃப் த ஐட்டம்ஸ் விச் யூ நீட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கையாண்டதுக்கான திறமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஜாம் ட்ரினிட்டினால என்னாச்சு? டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்துச்சு. டிஜிட்டல் பேமெண்ட்னால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட் உங்களுக்கு கரப்ஷன் ஒழியுது, ஆக்சுவலாக பிளாக் மணி ஒழியுது. இவ்வளோ விஷயமும் நடக்குது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஆதார் ஏஐ சேஃப்டி இனிஷியேட்டிவ்ஸுக்குமே வந்து இந்தியா வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறார், ஓகேங்களா? ஏஐ பற்றி தான் அடுத்தடுத்து எல்லாமே வரும். ஒரு மூணு இது வந்து ஏஐ பற்றி தான் வரும். ஏஐ பற்றி நம்ம பார்ப்போம். மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் டு பி மேட் டியூரிங் த பிஎம் ஃப்ரான்ஸ் விசிட். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு பிகாஸ் டு அட்டெண்ட் த குளோபல் ஏஐ சம்மிட். அப்போ பைலேட்ரலாகவும் வந்து ஃப்ரான்ஸோடைய பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி சில பைலேட்ரல் என்கேஜ்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் டு பி டன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியாஸ் இன் டிஃபென்ஸ், ஸ்மால் மாடுலார் ரியாக்டர், அப்புறம் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவரால், எம்ஓஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபெசிலிட்டியை வளர்க்குறதுக்கு, அப்புறமா வந்து ஏஐ எக்கோ சிஸ்டமை வளர்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரஃபேல் டீல், மச் நீடட் ரஃபேல் டீல். அதுக்கப்புறமா வந்து சப்மரைன்ஸ், 3 சப்மரைன்ஸ் டீல். இந்த எல்லாத்தையுமே வந்து போடுறதுக்காக தான் போயிருக்காங்க. ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஆல்சோ கோயிங் டு விசிட் சம் பிளேசஸ். இந்த பிளேசஸ் இன் நியூஸ் இருக்கிறதுனால இதையும் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்சலி, ஃப்ரான்ஸில் இருக்குது மார்சலி. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக கான்சுலேட்டை உருவாக்க போகிறோம், ஓகேங்களா? கான்சுலேட்டை உருவாக்க போகிறோம். செகண்ட் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா இஸ் ஆல்சோ கோயிங் டு பே ட்ரிபியூட் டு த இண்டியன் சோல்ஜர்ஸ் ஹூ லேட் தேர் லைஃப் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் இஸ் ஆல்சோ கோயிங் டு விசிட் த கெடராச்சி அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் வந்து சைட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் தர்மல் நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர். இன்டர்நேஷ்னல் தர்மல் நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் எங்கே இருக்குது? கெடராச்சி, ஃப்ரான்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பிளேசஸ் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பிளேசஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கெடராச்சி, ஓகே? அதுக்கப்புறம் we are also going to, there is advanced stages of talks that we are going to co-design and co-produce the much needed important engine, Aero engine, to be powered India's 5th generational aircraft, okayங்களா? ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். அப்போ அதையுமே நம்ம இந்த டாக்கிங் ஸ்டேஜில் இருக்கோம். அண்ட் தென் we are also discussing about the IMEC
இந்த வாட்டி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஐஎம்இசி பற்றி இன் டீட்டெயில்டாக ஜூன் மாத கரண்ட் அஃபேர்ஸில் நான் பேசியிருக்கேன். இப்போயும் ரீசெண்டாக பேசினேன். ஓகேங்களா? ஜான்வரி டிசம்பரா இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு மந்தில் நான் பேசியிருக்கேன். ஐஎம்இசி ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே, கண்டிப்பாக வரும் ஐஎம்இசி. அதுக்கப்புறமா வந்து பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்ச், ஃப்ரான்ஸ் அவங்களோட டார்கெட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாவது ஃப்ரான்ஸில் 2030 போய் படிக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்ச், டிஃபென்ஸ், எக்கானமி, கோ ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஏஐ, அதுக்கப்புறமா வந்து பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாத்தில் இருக்கிற டாபிக்ஸும் ஃப்ரான்ஸ் இந்தியா ரிலேஷனில் இப்போதைக்கு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஏஐஸ் ஆக்ஷன் சப்மிட் அப்படிங்கிற அந்த இதில் இந்தியா எதெல்லாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணணும், 3 ஸ்ட்ராட்டஜிக் ப்ரியாரிட்டிஸ் இந்தியாவுக்கு இருக்குது, அது என்னென்ன அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சார், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா, இந்தியா மஸ்ட் அட்வொகேட் ஃபார் democratizing access to AI resources to entire AI value chain. Democratizing the AI resources அப்படின்னா என்ன சார்? எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதான் டெமோக்ரட்டைசேஷன். இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இந்தியாவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா ஆஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் ஏஐ மிஷன் 18,600 GPUs வந்து சப்சிடி ரேட்டில் கவர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷனல் ஏஐக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிபியூஸ் தாங்க தேவை. ஒவ்வொரு கம்பெனியும் இந்த ஜிபியூஸை உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷனல் ஏஐயை கொண்டு வரதுக்கு பதில் காமனாக இந்த ஃபவுண்டேஷனல் ஏஐஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருவாங்க கவர்மெண்ட். இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணலான்னா, இந்த ஜிபியூஸை 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்குன்னு வாடகைக்கு வாங்கிக்கலாம். ஸோ தே கேன் யூஸ் இந்த யூஸ் பண்ணி ஜிபியூஸை யூஸ் பண்ணி the companies can produce their own AIs. ஓகேங்களா? and ensure equitable access to data sets, data storage infrastructure. இது எல்லாத்தையுமே வந்து என்ஷூர் பண்ண முடியும் நம்மளால். இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் தனியாக ஒவ்வொன்றா கொடுக்கறதன் மூலமாக. அதே மாதிரி இந்தியா should call for the developing a framework for identifying and prioritizing AI use cases relevant to the global south's unique context. இந்தியா என்ன சொல்லணும் அப்படின்னா, குளோபல் சவுத்துக்கு சில யூனிக்கான சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. பிகாஸ் தே ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்தியா ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனைகளையும் இந்த குளோபல் சவுத்துமே ஃபேஸ் பண்ணுது. அப்போ அதுக்குன்னு தேவையான சில சொல்யூஷன்ஸை இந்த ஏஐ கொடுக்குற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அது இந்தியா தான் பண்ண முடியும். இந்தியா தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும். இந்தியா வில் பி த வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத். இந்தியா இஸ் அ லீடர் ஃபார் த குளோபல் சவுத் ஆக்சுவலி. அப்போ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, யூனிக் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டிசீஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் கேராக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே குளோபல் சவுத்துக்கு வந்து ஒரு காமனான பிரச்சனை. இதை பேஸ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் தர மாதிரியான விஷயங்களை இந்தியா வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் இன் குளோபல் AI சப்மிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியா மஸ்ட் எம்ஃபசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்டெக்சுவலைசிங் AI risk and safety measures. AIs are now constructed by or developed by the Western countries, which inherently has the bias of Western bias. ஓகேங்களா? கல்ச்சுரல் பயாஸ்லேருந்து, அதுக்கப்புறமா வந்து ஜெண்டர் பயாஸ்லேருந்து, சிவிலைசேஷனல் பயாஸ்லேருந்து எல்லா பயாஸும் வந்து ஏஐக்கும் புகுத்தப்பட்டிருக்கும். என்னென்ன நம்ம ஃபீட் பண்ணுறோமோ, இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஃபீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஏஐ வந்து நடந்துக்கும். இஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபீடட் பை அ மிசோகைனிஸ்டிக் பர்சன் இல்லை பேட்ரியார்கியல் பர்சன் அப்படின்னா ஏஐ வில் ஆல்சோ பி அ பேட்ரியார்கியல் ஏஐ. ஓகேங்களா? ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட, ஓகேங்களா, இந்த மாதிரி ஏஐ வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு இன்க்ளூசிவ் ஆன ஒரு பர்சன்ஸாக, ஒரு கொலாபரேட்டிவாக இருக்கக்கூடிய எல்லா நேஷ்னாலிட்டியும் கொண்ட ஒரு காமன் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனால் மட்டும்தான் இந்த ஏஐ பயஸை வந்து போக்க முடியும். இதை இந்தியா வந்து சொல்ல முடியும். அப்போ இந்த 3 விஷயத்தை வந்து இந்தியா வந்து ப்ரியாரிட்டைசிங் ஏரியாவாக மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஏஐ சப்மிட் அப்படின்ட்டு வந்து ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு,
India as a bridge between the global north and south. புவனேஸ்வரில் இப்போ ரீசெண்டாக வந்து 18th பிரபசி பாரதிய திவாஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? பிரபசி பாரதிய திவாஸ் எப்போ நடக்குது அப்படின்னா 9th January 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். பைஈனியல் ஈவெண்ட் இது. இது எதுக்காக அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ் அ கனெக்டிவிட்டி பிட்வீன் த இந்தியன் ஆரிஜின் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியா இல்லை இந்தியன் ஆரிஜின் டயஸ்பொரா, இந்தியன் டயஸ்பொராவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை வந்து மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரபசி பாரதிய திவாஸ். இந்த நாள் January 9th ஏன் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இந்த நாளில் தான் வந்து மகாத்மா காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு 1915 ரிட்டர்ன் ஆகுறாரு. January 9, 1915 ரிட்டர்ன் ஆகுறாரு. அதனால் இந்த நாளை வந்து பிரபசி பாரதிய திவாஸாக வந்து அனுசரிக்கிறோம். அப்போ புவனேஸ்வரில் இந்த வருஷம் நடந்துச்சு. ஓகேங்களா? ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have amplified the voice of global south அந்த இதில் கூட. ஓகே, அதுக்கப்புறம் we have also hosted some event. என்ன ஈவெண்ட் அப்படின்னா 3rd வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட் 2014 இந்த 2024 நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் 2024. ஓகேங்களா? நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குளோபல் சவுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்போ நம்ம நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு விச் இஸ் அகெயின்ஸ்ட் த குளோபல் பவர்ஸ். ஓகேங்களா? 3rd ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டை கொண்டு வரோம். அண்ட் இதோட மெயினான எய்ம் என்னென்னா டீகாலனைசேஷன். அலைன் பண்ணக்கூடாது, குளோபல் பவர்ஸ் கூட அலைன் பண்ண மாட்டோம் நான் அப்படின்ட்டு. இங்கே அப்படி கிடையாது. குளோபல் சவுத் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ். பட் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கூடயும் ஆக்டிவாக என்கேஜ்மெண்ட்டாக இருப்போம். வி வில் ஸ்பீக் ஃபார் தெம் இன் த இன்டர்நேஷ்னல் ஃபோரா. பட் ஆஸ் வெல் அஸ் பைலேட்ரலி ஸ்பீக்கிங், பைலேட்ரலாக பார்த்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட, டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட, குளோபல் நார்த் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். பிரிக்ஸ் மூலமாக வந்து சைனா, ரஷ்யா கூட இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குவாட் மூலமாக நம்ம ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறமா ஜப்பான், யூஎஸ் கூட இருக்கும். G20 நம்ம இருக்கோம். ஓகேங்களா? G7 எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have been welcomed as a dialogue partner. ஆக்சுவலாக டைலாக் பார்ட்னர்னு இல்லை, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்ம எப்பயுமே வந்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் நார்த் சம்மிட்ஸ்லேயும் இருக்கும், அதே மாதிரி குளோபல் சவுத்துக்காகவும் நம்ம இன்டர்நேஷ்னல் மல்டிலேட்ரல் ஃபோரம்ஸ்லேயும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம we are the perfect candidate for the bridge, acting as a bridge between the global north and south. இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா இஸ் அ பேலன்சிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்சிங் பவர். அப்போ இது ஏன் இப்படி பண்ணுறோம்? நம்ம குளோபல் சவுத் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இல்லைனா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத எல்லாருமே சினிக்கலாக ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. என்னென்னா டு காம்பேக்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைனா, இல்லைனா வந்து சைனாவை வந்து நம்ம எதிர்க்கிறதுக்காக தான் இதை செய்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸும் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஆஃப்ரிக்காவில் சைனா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ நம்மளும் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். குவாடை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்குது. பட் இது ஃபுல் பிக்சரை கொடுக்கல. இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் பிக்சர் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மல்டி போலார் வேர்ல்டு we want to rise as a single another important pole in the region as well as global area. We want to make our own identity, economic policy, diplomatic policy, ஓகேங்களா, to have our own agenda and emerging power. நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ குளோபல் சவுத் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, they have been disillusioned, அதாவது fed up by the present world, present global order. ஏன்? because it is against their own will. அவங்களோட சாவர்னிட்டிக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அதாவது காசு வேணும் அப்படின்னா மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன் 1008 கண்டிஷன் கொடுக்குறாங்க. சரி, சைனா கிட்ட போகலான்னு சைனா கிட்ட போனால்
அவன் கந்துவட்டிக்காரன் மாதிரி அதிகமான காசை போட்டு அவங்கள முடிச்சு விட்டுறாங்க கதையை, டெப்ட் ட்ராப் டிப்ளமசி அப்படின்ட்டு. அப்போ இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. பட் இந்தியா இஸ் அன் அட்வொகேட் ஆக்சுவலி ஃபார் த குளோபல் சவுத். அப்போ இந்தியா என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மீனிங் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்தியா ஹஸ் டபுள் டவுன் ஆன் இட்ஸ் கால் ஃபார் ஆல்டர்னேட் paradigm ஆஃப் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன். டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச்சை வந்து கொண்டு வராங்க. They have launched a important thing which is called as Global Development Compact. இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இனிஷியேட்டிவ் குளோபல் டெவலப்மெண்ட் காம்பேக்டை ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, the funding should not be predatory. It should be based on the capacity building of that particular nation. அந்த பர்டிகுலர் நேஷனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். சைனா மாதிரி வந்து எனக்கு இது தேவை, அதனால் இதில் நான் உனக்கு இந்த பிரிட்ஜை நான் போட்டுடுறேன், உனக்கு கடன் கொடுக்குறேன், நீ கட்டிக்க, ஆனால் இந்த பிரிட்ஜை நான் யூஸ் பண்ணிப்பேன், இப்போ உன்னால் இந்த கட்ட முடியல, இல்லைனா வந்து இந்த கடனை என்னால் உனக்கு திருப்பி கொடுக்க முடியலன்னா நான் இந்த பிரிட்ஜோடு சேர்த்து இந்த 99 இயர்ஸுக்கு நான் இதை லீஸ் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரிடேட்ரி ஆன ஒரு விஷயம் கிடையாது, அந்த டிப்ளமசி கிடையாது. உனக்கு என்ன தேவை, உன் எக்கனாமிக்கு என்ன தேவை, நீ வளர்கிறதுக்கு என்ன தேவை, அதை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். This as a capacity building approach, technology driven approach, inclusive approach actually. இதுதான் இந்த குளோபல் காம்பேக்ட் டெவலப்மெண்ட் காம்பேக்டோடைய இம்பார்ட்டண்ட்டான தீம். இதை எப்படி இந்தியா அரைவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்சஸ்னால இந்த விஷயத்தை அரைவ் பண்ணுறாங்க. மற்ற குளோபல் சவுத்தும் இதே மாதிரியான அந்த ஃபண்டிங் க்ரன்ச்சில் இருக்காங்க, அவங்களால வந்து வளர முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி குளோபல் நார்த்தாக இருக்கட்டும் இல்லை சைனாவாக இருக்கட்டும், ஆல் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் த குளோபல் சவுத்துங்கிறத புரிஞ்சு இந்த குளோபல் காம்பேக்ட் டெவலப்மெண்ட்டை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் which you can use it for an example or it will be asked in the prelims actually. Next, New Delhi என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, has laid stress on the more human-centric approach to tackle the developmental challenges. Human-centric approach வந்து அவங்க அப்ரோச்சில் ஈடுபடுறாங்க. என்ன சார் human-centric approachனா, இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது கலெக்டிவான ஒரு அப்ரோச்னால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கண்ட்ரியாக கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணலாம், எப்படி குறைக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாராக வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது. பட் இந்தியா தான் இஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு திங்க் அபவுட் த இண்டிவிஜுவலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ். ஒரு இண்டிவிஜுவலாக கார்பனை வந்து எப்படி குறைக்க முடியும், ஏன்னா எண்டு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது யார், பர் கேபிட்டா எமிஷனாக வந்து உருவாக்குறது யார் அப்படின்னா இண்டிவிஜுவல் தான். அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து லைஃப் அப்படிங்கிற அந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் which encourages the individual to reduce the carbon emission by themselves actually. Okay, so this kind of rebranding of human centric development is need of the hour. Third important ஆன ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is with respect to India has called for more inclusive global governance. Inclusive global governance வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்போ அண்ட் இந்தியா எக்ஸாம்பிளாக வந்து சாம்பியனிங்கும் பண்ணிடுச்சு குளோபல் கவர்னன்ஸில். G20ல் ஆஃப்ரிக்கன் யூனியனை சேர்த்துறாங்க. ஆக்சுவலாக ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு வாய்ஸை கொடுக்குறாங்க ஆஃப்ரிக்கன் யூனியனை சேர்க்கறதன் மூலமாக. இந்தியா என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி யூஎனில் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவும் ஒரு பெர்மனண்ட் வீட்டோ மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் நமக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான தகுதி இருக்குது மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது. ரீஜியன் வைஸ் பாப்புலேஷன் நம்மக்கிட்ட தான் அதிகமாக இருக்காங்க. 1/6 ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம வச்சுருக்கோம் வேர்ல்டில். ஓகேங்களா, 8 பேரில் ஒருத்தன் இந்தியா. ஆக்சுவலாக வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் 8 பேரில் ஒருத்தன் இந்தியா. வி ஆர் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆக்சுவலி டெமோக்ரஸி இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் எமர்ஜென்சி அந்த 2 வருஷத்தை தவிர்த்து மற்றபடி டெமோக்ரஸி இஸ் வி ஆர் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நியூக்ளியர் கண்ட்ரி நம்ம. ஈவன் தோ வி ஆர் நாட் ரெகக்னைஸ்ட் ஆஸ் நியூக்ளியர்,
but informally we are recognized as a nuclear country, and we are responsible nuclear country because of the doctrines which we are carrying, and we are also industrialized country, one of the industrialized country, influential country. carbon dioxide வந்து எமிட் பண்ணுறதுல fifth largest economy, third largest மாற போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளவு விஷயங்களும் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்குது ஆக்சுவலாக டு பிகம் த வீட்டோ பவர் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒன் ஆஃப் த பெர்மனன்ட் மெம்பராக மாறுறதுக்கு நமக்கு இவ்வளோ இது இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் தட் அந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, it has been what to say stuck in the era of World War II. World War IIல என்ன ஆச்சோ அந்த விஷயத்திலேயே இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இந்தியா அந்த அதர் கண்ட்ரிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அதான் நியூ குளோபல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ குளோபல் ஆர்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ரிஃபர்மேஷன்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே it has been created by US with the backing of their allies who are World War II. They wanted to develop a world in aligning with their opportunities. அவங்க டெவலப் ஆகணும், அவங்க வந்து இந்த வேர்ல்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான கண்ட்ரியாக இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே. பட் ஓகே, பட் அந்த டைமில் இருந்த மாதிரியே தான் வேர்ல்டு இப்போ இருக்கா அப்படின்னா ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் த கேஸ். முதல்ல பைபோலராக இருந்துச்சு, அப்புறம் வந்து யூனிபோலராக மாறி அதுக்கப்புறம் இப்போ மல்டிபோலாரில் வந்து நிற்குது ஆக்சுவலாக. அப்போ மல்டிபோலார்னும் போது அந்தந்த செக்மெண்ட்டோடைய அந்த கண்ட்ரீஸோடைய வாய்ஸஸுமே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் ஒலிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரம் உடைய ரெலவன்ஸ் வந்து இழந்து போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி UN இஸ் ஆல்சோ நீடட் த ரிஃபர்மேஷன் ஆக்சுவலி. அதே மாதிரி தான் குளோபல் கவர்னன்ஸில் எல்லாரோடைய வாய்ஸும் வேணும் அப்படின்னு இன்க்ளூசிவ் கவர்னன்ஸாக வேணும்னு இந்தியா வந்து ட்ரை பண்ணுறாங்க. which is nothing but global south உடைய வாய்ஸ். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம் by adding the African Union into the G20 actually. okay, next வந்து Gaza and Trump expanding the canvas strategy. ஸோ இதில் நிறைய ஆக்சுவலாக வந்து டேர்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காரு இவர் ஆக்சுவலாக ஆத்தர். கேன்வாஸ் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நமக்கு தேவையில்லை. பட் வாட் வி நீட் இஸ் another important term which is nothing but cowboy diplomacy. abrasive cowboy diplomacy. சார் அப்படின்னா என்ன சார் cowboy diplomacy அப்படின்னா? எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க தெரியுமா, டக்குன்னு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கணும், அதுதான் cowboy. இப்போ ஒரு சண்டை நடக்குது, இல்லைனா வந்து ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா கவுபாய்ஸ் எப்படி வந்து டிஸ்பியூட்டை வந்து போக்கிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க கவுபாய் மூவிஸ்லாம். எதிரெதிரில் நிற்பாங்க, டியூவல்னு பேர், அது பேர் தான் டியூவல் ஆக்சுவலாக. எதிரெதிரில் நின்றுக்கணும், யார் சீக்கிரமாக எடுத்து கன் எடுத்து ஷூட் பண்ணுறாங்களோ, யார் உயிரோடு இருக்கானோ அவன் வின்னர், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் கவுபாய் டிப்ளமசி ஆக்சுவலாக. இந்த டிப்ளமசியை தான் ட்ரம்ப் வந்து மேற்கொள்கிறாரு அப்படின்ட்டு வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரம்ப்பை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த யூஎஸோடைய கவுபாய் டிப்ளமசின்னு சாதாரணமாக போட்டிங்கனாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் ட்ரம்ப் ஆக்சுவலி. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டேரிஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கொலோனியல் மைண்ட் செட், எக்ஸ்பான்சிவ் கொலோனியல் மைண்ட் செட், பனாமா வேணும், கிரீன்லாண்ட் வேணும், அந்த வேணும், இது வேணுன்றாரு, கனடாவை 51st ஸ்டேட்டாக மாற்றணுன்றாரு, இதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து அவருடைய வெஸ்ட் ஏஷியா பாலிசியாக இருக்கட்டும். வெஸ்ட் ஏஷியாவில் இப்போ அவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் ஈஜிப்டுக்கும் ஜோர்டானுக்கும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டிமோலைஸ்டு ஸ்டேட்டாக மாற்றி யூஎஸ் எடுத்துக்கிட்டு யூஎஸ் வந்து அதை என்ன பண்ண போகுதுன்னா புது ஸ்டேட்டாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிதான் ஆக்சுவலாக. அப்படி ஒரு சொல்யூஷனை இவர் கொடுத்துருக்காரு. காசாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காலி பண்ணிட்டு யூஎஸ் வந்து ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்கலாம் அப்படின்ட்டு வந்து இவர் ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா, ட்ரம்ப்போடைய அந்த கவுபாய் டிப்ளமசி அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸை தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சொல்யூஷன் அவர் எதை நம்புறாரு வித் இன் வெஸ்ட் ஏஷியா அப்படின்னா, க்ரௌன் பிரின்ஸ், சவுதி அரேபியாவுடைய க்ரௌன் பிரின்ஸ் ஹூ இஸ் முகமது பின் சல்மான், அவரை வந்து நம்புறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா,
பெஞ்சமின் நெட்டன்யாயுவாக இருக்கட்டும் இல்லை ட்ரம்ப்பாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவரை பாராட்டியிருக்காங்க ரீசெண்ட்லி ஃபார் த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். பட் அவர் ரீசெண்டாக இப்போ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இஸ் ஃபோர்ஸ்டு டு டெல் திட் என்னென்னா, பாலஸ்டீன் ஸ்டேட் 2 சொல்யூஷன் படி பாலஸ்டீன் ஸ்டேட் உருவாகிற வரைக்கும் எங்களால் வந்து ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் கையெழுத்து போட முடியாது, இல்லை அதை இணைஞ்சி நடத்த முடியாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன், ப்ரீ கண்டிஷன் இப்போ வச்சுருக்கார். Again the Palestine question has been again came into the center stage. Center stage-க்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் Hamas வந்து has attacked the Israel actually initially. அது அந்த விஷயம் வந்துருச்சு. பட் at the cost of what அப்படிங்கிறது தான் கேள்வி. என்னன்னா 40,000 பாலஸ்டீன் சிட்டிசன்ஸ் வந்து அதுக்காக கொல்லப்பட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, who are citizens, who are civilians actually. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இந்த வெஸ்ட் ஏஷியா இருக்குல்ல, அது எப்பயுமே இப்படி தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வெறும் பாலஸ்டீன் கொஸ்டின் தான் ஒரே ஒரு கொஸ்டினா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அங்கே ஏன் இவ்வளோ டர்மாயில் இருக்குது அப்படின்னா, அங்கே இட் இஸ் லைக் அ ப்ராப்ளமேட்டிக் ரீஜன். அங்கே எப்பயுமே இது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும். இந்த சைடில் சிரியன் சிவில் வார் ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்க இப்போ தான் வந்து அங்கே ஒரு நியூ லீடர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஹயாத். இன்னொரு சைடில் வந்து ஈரானியன் கொஸ்டின் ஆஃப் த நியூக்ளியர் டெக்னாலஜி, அது ஒரு டிக்கிங் டைம் பாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நேஷ்னலிஸ்ட்டு, குர்திஸ்தான் வேணும் அப்படின்ட்டு வந்து குர்திஸ் நேஷ்னலிஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா, சிரியா, டர்க்கி, ஈரான், ஈராக்கு, இங்கே எல்லாத்துலேயுமே இந்த குர்திஸ் நேஷ்னலிஸ்ட் இருக்காங்க. தே வாண்டட் டு காவ் தேர் ஓன் கண்ட்ரி நேஷ்னாலிட்டி ஆக்சுவலி. இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏமானில் வந்து அதே மாதிரி ஹவுத்தீஸ் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவே வெஸ்ட் ஏஷியாவே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ஏரியா ஆஃப் ப்ராப்ளம். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். பார்டரிங் கண்ட்ரி, மெடிட்டரேனியன் பார்டரிங் கண்ட்ரி, அதுக்கப்புறமா வந்து கான்ஃப்ளிக்ட்டு. அதே மாதிரி நார்த் ஆஃப்ரிக்காவையும் அதே மாதிரியே இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்ஸ் தான். சொமாலியாவாக இருக்கட்டும், மாலியாக இருக்கட்டும், சஹாரா, அந்த செஹல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஒன்று டிக்டேட்டர்ஷிப்பு இல்லை சிவில் வாரு. அது இப்போ கூட ரீசெண்டாக வந்து காங்கோவில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து ரவாண்டாவுடைய பேக்டு ரிபல்ஸ் வந்து ஒரு சிட்டியை வந்து பிடிச்சிட்டாங்க, M23 ரிபல்ஸ் ஆக்சுவலாக. அது இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய மாலி, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாமே இட் இஸ் அண்டர் த ரேடார் ஆஃப் UPSC ஆக்சுவலாக. தட்ஸ் ஆல். அப்போ அது எல்லாத்தையுமே அது அந்த பேக்ரவுண்டு, அதுக்கு பேக்ரவுண்டுன்னு இல்லை, அந்த பார்டர்ஸு, அதுக்கப்புறம் அது என்ன எங்கே இருக்குது, யாருக்கும் பிரச்சனை, என்ன குரூப்பு, பேர் என்ன, யார் இதை கண்ட்ரோல் பண்ணுறா, அதுக்கப்புறம் யாருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரவாண்டானா டுட்சிஸ், அதுக்கப்புறமா வந்து ஹுட்டூஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஆக்சுவலாக. ஹுட்டு, டுட்சி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி யார் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஏரியா, இட்டூரி அப்படின்னு ஒரு ஏரியா. இப்போ கூட அந்த இந்த காங்கோவில் இட்டூரிங்கிற ஏரியாவில் தான் வந்து இப்போ மறுபடியும் வந்து ப்ராப்ளம் ஆக்சுவலாக. இதையும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இட்டூரி அப்படிங்கிற அந்த இது. அதே மாதிரி அர்பேனியா, அசர்பைஜான், இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். உக்ரைன், ரஷ்யா, அவங்களில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்படி தான் கொஸ்டினே வருது. அப்போ கான்ஃப்ளிக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள். தட்ஸ் ஆல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்கனாமிக் இஷ்யூவும் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் சில எக்கனாமிக்கல் இஷ்யூஸ். என்னென்ன எக்கனாமிக்கல் இஷ்யூஸ்னால், பிகாஸ் ஆஃப் ஓவர் த இயர் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் சிவில் வார் போயிட்டே இருக்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ், இதனால் வந்து அந்த ரீஜனே வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம்னால கிரிப்பிள் ஆகிடுச்சு ஆக்சுவலி. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த ஓவர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஹைட்ரோகார்பன். அந்த ரீஜன் ஏன் வந்து இவ்வளோ கான்ஃப்ளிக்ட் ஆனதுக்கு காரணம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹைட்ரோகார்பன் பொட்டென்ஷியல். அதோடைய வரம் தான் அதுக்கு சாபமாகவும் மாறிடுச்சு. 1920 வரைக்கும் அந்த ரீஜனை சீன்றதுக்கு யாரும் இல்லை. பிகாஸ் இட் இஸ் எ டெசர்ட் ரீஜன். அதில் ஒன்றும் கிடையாது, வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட வரைக்கும் அவங்க நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. எப்போ வந்து ஒரு ரிசோர்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்களோ அப்போ பிடிச்சது அந்த ரீஜனுக்கு வந்து எல்லா ஏழ்றையும் ஆக்சுவலாக.
அப்போதுலேருந்து ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம கூட இப்போது ஒரு பெரிய சொத்து இருக்கும், அதில் வந்து வெறும் வந்து என்ன பண்ணுவோன்னா விவசாயம் பண்ணி பொங்கி சாப்பிட்டுன்னு இருப்போம், அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எப்போ வந்து அந்த சொத்து மதிப்பு ஏறிச்சோ அப்போ வந்து குடிமை பிடி சண்டையும் அந்த இதுவும் அதுவும் எல்லாமே நடந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக்சுவலாக பேரிச்சம்பழம் சாப்பிட்ட வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே. அதுக்கப்புறம் எப்போ ஹைட்ரோ கார்பன் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க. இன்வால்மெண்ட் ஆஃப் த குளோபல் பவர் வந்து எல்லாரையும் பிரித்து விட்டு அவங்க வந்து இந்த குரங்கு அப்பம் தின்ன கதை மாதிரி அந்த பஞ்சாயத்தில் அப்பத்தை எல்லாத்தையும் யூஎஸ் சாப்பிட்டு இவங்களை வந்து இது பண்ண விட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, இதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ட்ரம்ப்போடைய டேரிஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே இந்த ரீஜனில் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட்டு சவுதி அரேபியாவுடைய ஸ்பாட்லைட்டை பற்றி பேசுகிறாரு. இது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா இது பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இந்த ஆர்டிக்கிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் ப்ராப்ளம் என்ன, அதோடைய கொஷின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இஸ்ரேல் பாலஸ்டீன் கொஷினாக இருக்கட்டும், வீக்கனிங் ஆஃப் த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இந்த வார்த்தைலாம் தான் ரொம்ப முக்கியம். வீக்கனிங் ஆஃப் த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஆக்டோபஸ் டாக்ட்ரின் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அந்த இது. அதுக்கப்புறமா வந்து யமன் கான்ஃப்ளிக்ட்டு, ஹவுத்தீஸ் யமன் கான்ஃப்ளிக்ட்டு, அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு அது பேர் என்னது குர்திஸ் அந்த நேஷ்னாலிட்டி, இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் கன்டென்ஷன், சாபஹார் போர்ட்டு. மறுபடியும் இந்த சாபஹார் போர்ட் இஸ் இந்த லைம்லைட். எதுக்காக இந்த சாபஹார் போர்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் பீயிங் பெராப்ஸ் த ப்ரிடிக்டபிள் டார்கெட் ஆஃப் த ட்ரம்ப். அது எல்லாருக்குமே தெரியும். ப்ரிடிக்டபிள் டார்கெட் வந்து ஈரான் தான். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஈரான் இஸ் த மோஸ்ட் ஈவில் கண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறாரு. உலகத்திலே இருக்கக்கூடிய கண்ட்ரிலேயே ஈவில் கண்ட்ரி ஈரான் தான். ஈரானை அழிச்சிட்டோன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசமில் ஈரான் தான் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஆக்டோபஸ் டாக்ட்ரினுடைய இம்பார்ட்டண்டான அடிநாதமே அதுதான். ஆக்டோபஸ் தலை வந்து ஈரான் அப்படின்னா அதோடைய டெக்னிக்கல்ஸ் என்ன அப்படின்னா ஹெஸ்புல்லாஸ், லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸாக இருக்கட்டும், காசாவில் இருக்கக்கூடிய அமாஸாக இருக்கட்டும், சிரியாவில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி பஷர் அல் அசாதோடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இம்பார்ட்டண்ட்டான அங்கங்கள். ஓகேங்களா, அப்போ தே ஆர் த மோஸ்ட், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷியா ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த ஷியா ஆர்க். ஓகே, அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ஒரு விஷயத்த இப்போ வந்து குறைக்கணும் அப்படின்னா we have to sanction அப்படின்னா இந்த கிராஸ் ஃபயரில் ஃப்ரெண்ட்லி ஃபயராக யார் மாட்டிக்கிட்டா அப்படின்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். ஏன் அப்படின்னா அவர் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, he is signing a presidential address, presidential national security memorandum. அதில் மேக்ஸிமம் ப்ரெஷர் ஈரானுக்கு போடுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he names a port, சாபஹார் போர்ட் அப்படின்ற அந்த போர்ட்டையும் வந்து அவர் வந்து நேம் பண்ணுறாரு. இதையுமே வந்து நாங்கள் எதிர்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி அந்த இடத்துல வந்து வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு நம்ம ஆளுங்களுக்கு. என்ன சாபஹார் போர்ட்டையும் எடுத்து விட்டாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா சாபஹார் போர்ட்டை வச்சு நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸுங்கிறது ரொம்ப பெருசு. சாபஹார் போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் இப்போ இந்தியா இப்படி இருக்குது அப்படின்னா இது குஜராத்து, அதுக்கப்புறம் இது வந்து கராச்சி. ஓகே, இங்கே கராச்சி போட்டிருக்கோம், இங்கே மேலே வந்து சாபஹார் போட்டிருக்கோம். இது பாகிஸ்தான், இது ஈரான், இது பாகிஸ்தான், இது ஈரான், இது இந்தியா. ஓகேங்களா, அப்போ இங்கே ஆப்கானிஸ்தான் இருக்குது, இங்கே சென்ட்ரல் ஏஷியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகலாம். பட் பாகிஸ்தான் நம்மளோட பங்காளியாக இருக்கிறதுனால விட மாட்டுறாங்க. ஓகேங்களா, அப்போ what we are doing is from Mumbai we are going to Chabahar port. Actually Chabaharல இருந்து ஈரான்ல இருந்து we are gaining the access to Afghanistan. அங்க இருந்து what we are doing is we are going to Central Asia. இது நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார், டிரான்ஸ்போர்ட் காரிடாருக்கும், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்கும்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்டுனா அது வந்து சாபஹார் போர்ட்டு தான் ஆக்சுவலாக. இதை வந்து ட்ரம்ப் வந்து நேம் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2018 இஸ் ப்ரெஷரைசிங் இந்தியா டு கம் அவுட் ஆஃப் நாட் டு டீல் வித் ஈரான் இன் ஆயில். ஓகேங்களா, ஈரானியன் ஆயிலை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறாரு. we have caved in for the pressure. அமெரிக்கன் ப்ரெஷருக்கு we have caved in. நம்ம ஈரானியன் ஆயிலை அதுக்கப்புறம் வாங்கலை. ஆனால் அப்பையும் நம்ம என்ன நெகோஷியேட் பண்ணுறோன்னா we will keep the சாபஹார் போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி ஈரான் கூட வந்து இந்தியா வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பராக் ஒபாமா இருக்கார்ல, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து ஆக்டிவாக வந்து புஷ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஏன் புஷ் பண்ணுறாங்கன்னா பராக் ஒபாமா என்ன பண்ணுறாருன்னா JCPOA ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர் டீல் அவர் வந்து கொண்டு வர்றாரு. ஈரானுடைய நியூக்ளியர் டீலை ஹால்ட் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், அதாவது வந்து P5 கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, P5 பெர்மனன்ட் 5 கண்ட்ரீஸ் ப்ளஸ் 1. இந்த P5 கண்ட்ரியில் யார் யாரெல்லாம் இருக்கிறது அப்படின்னா யூஎஸ், ஃப்ரான்ஸ், UK, சைனா, ரஷ்யா, இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ப்ளஸ் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இவங்க 6 பேரும் ஈரான் கூட வந்து டீல் போடுறாங்க. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அந்த ஃபியூஷன், அந்த யுரேனியம், அந்த என்ரிச்மெண்ட் பிளான்ட்டை வந்து கைவிட்டுருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்கள் மேலே இருக்க சாங்ஷன்ஸை கைவிட்டுறோம் அப்படின்ட்டு. அப்போ சாங்ஷன்ஸை கைவிட்டுறதுனால இப்போ இதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பராக் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் என்கரேஜிங் இந்தியா டு இன்வால்வ் மோர் வித் ஈரான் அண்டு வித் சாபஹார் போர்ட். இந்தியாவுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல ஒரு இதுவாக டீலாக இருந்துச்சு. ஏன்னா ஈரான்கிட்டேருந்து நம்மளால் வந்து சீப் ஆயில்ஸ் வாங்க முடியும். அதே மாதிரி we are also having a good relationship with ஈரான். அப்போ சாபஹார் போர்ட் மூலமாக we can bypass the பாகிஸ்தான் அப்படின்ட்டு. இப்போ there is a problem ஆக்சுவலாக. ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு, JCPOA பேரே பிடிக்கல அப்படின்ட்டு வெளில வந்துடுறாரு ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஈரான் தான் ரொம்ப இருக்கிறதுலே ஈவில், நான் அவங்க கூட எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து யூனிலேட்டரலாக யூஎஸை மட்டும் வெளில எடுத்துகிட்டு வர்றாரு. மற்றவங்களாம் அந்த ஈரானில் அந்த இது கூட தான் இருக்காங்க, சாங்ஷன்ஸை போடுறாரு, இந்தியா மேலே ப்ரெஷர் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அப்பயுமே வந்து சாபஹார் போட்டு நம்ம வச்சுருந்தோம். இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக there is a deal 2023 ஈரானும் நம்மளும் வந்து ஒரு டீல் போட்டோம். $120 million டீல்ஸ் வந்து நம்ம போட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த சாபஹார் போர்ட். அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா இப்போ திருப்பி வந்து இந்த நேமிங் ஆஃப் தட் சாபஹார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம், பந்தர் அப்பாஸ் போர்ட்டுன்னு இன்னொரு போர்ட் இருக்குது ஈரான்கிட்ட, பந்தர் அப்பாஸ் போர்ட் விச் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ட் ஆஃப் ஈரான். அந்த அதை பேரை பண்ணாமல் சாபஹார் போர்ட்டை இவர் வந்து நேம் பண்ணுறதுக்கான ரீசன் வித்தின், அதுவும் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய நேரத்தில் இவர் வந்து பேர் சொல்கிறதுக்கான ரீசன் மேபி ப்ரெஷரைசிங் இந்தியா டு ஹாவ் மோர் டீல்ஸ் வித் யூஎஸ்ஆ இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் F-18 ஃபைட்டர் ஜெட் இருக்குது, Su-30 வந்து பாகிஸ்தான் இது ரஷ்யா கிட்ட நம்ம வாங்குகிறோம், அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து F-18 நினைக்கிறேன். இந்த ஃபைட்டர் ஜெட்டை நம்ம வந்து வாங்குறதுக்கு ப்ரெஷர் பண்ணுறதுக்காக மேபி இப்போ இப்படி ஒரு சாபஹார் போட்டு இணைச்சிட்டோம் அப்படின்னா அதை என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்லலான்னா, சரி நான் அதை எடுத்துடுறேன், நீங்கள் இங்கே F-18 வாங்கிடுங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கு, ஒரு ஹூக் போடுறதுக்கு ஒரு வேலை வந்து அவர் சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டுமே வந்து எழுப்புறாங்க சில இது. ஓகேங்களா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எழுப்புறாங்க. ஏன்னா பந்தர் அப்பாஸ் போட்டு இல்லை, சாபஹார் போட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு பாலிசி கொஸ்டின்ஸ்லாம் எழுப்புறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஹோல் எபிசோடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அண்ட் வேர்ல்டு தான் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து ஃபுல் இது பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறது, எது கையிலையோ பூமாலை கிடச்ச மாதிரி ஜாலியாக விளையாடின்னு இருக்காரு. ஓகேங்களா, இப்போ பார்க்கும்போது நம்ம டேரிஃப்ஸ்
டேரிஃப்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டீலில் அலுமினியம் இம்போர்ட்ஸில் எல்லாருலேயுமே போட்டுறாரு. கனடா, மெக்சிகோ அவங்க மட்டும் என்ன எல்லாருக்குமே போட்டுருவோம் 25% வச்சுக்க, டேக் த 25 அப்படின்னுறாரு ஆக்சுவலாக. அது இல்லாமல் இது சைனா கூட என்ன பண்ணிடுறாரு அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாரு 10% சைனா கிட்ட. இப்போது இது அலுமினியம் பொறுத்த வரைக்கும் நம்மளுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து சப்ஸ்டான்ஷியலான ஒரு 5th லார்ஜஸ்ட் அலுமினியம் எக்ஸ்போர்ட்டராக நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக யூஎஸ். இப்போ நம்மளுமே வந்து இப்போது பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுனால பெருசாக பாதிக்கப்பட மாட்டோம். பட் இருந்தாலும் இதே மாதிரியே மற்ற கண்ட்ரிஸும் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்மளுடைய அலுமினியம் இது வந்து எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கும், நம்மளுடைய பில் வந்து பாதிக்கும், கேடு வந்து பாதிக்கும். அப்படின்னும்போது நம்ம அதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? we will give concessions to the tariffs which we have put for the American products. For example, there is a product called as pecan nuts which is grown in southwestern states. ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 100% டேரிஃப் போட்டு வச்சுருந்தோம், அப்புறம் 30% ஆக்கியிருக்கோம். இப்போ இன்னும் குறைக்கிறதுக்கு நம்ம தயார் அப்படின்ட்டு வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நம்ம வேறு என்ன கன்செஷன்ஸ் அங்கே எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரலைஸ்டு ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு ஒரு ஜிபிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 2019 வரைக்கும் நமக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. இதை வந்து முடிச்சு விட்டதும் வந்து ட்ரம்ப் தான். இப்போ மறுபடியும் அதுக்கான நெகோசியேஷன்ஸில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். திருப்பி வந்து இந்தியாவுக்கு அந்த கன்செஷனை வாங்குறதுக்கான கன்செஷனில் அந்த நெகோசியேஷன்ஸில் வி ஹவ் இன்வால்வ்டு. ஓகேங்களா? ட்ரம்ப் வந்து ஏன் இதை பண்ணுறாரு? இந்த டேரிஃப் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏன் வந்து ட்ரம்ப் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த டேரிஃப் வந்து எதுக்காக பண்ணுவாங்க கண்ட்ரிஸ் அப்படின்னா டு ப்ரொடெக்ட் their ஓன் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த டேரிஃப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் ட்ரம்ப் பண்ணதுக்கான ரீசன் அது கிடையாதான். அவர் வந்து பண்ணதுக்கான ரீசன் வந்து எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றாரு. என்ன சார் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா there is a product called as fentanyl, FENTANYL, fentanyl. இந்த fentanyl அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ட்ரக். ஆக்சுவலாக இந்த ட்ரக் வந்து என்னென்னா இது ஓவர் த கவுண்டர் சேல்ஸே பண்ணுவாங்க. பட் வித்தவுட் த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டாக்டர் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக் போட்டிங்க அப்படின்னா இது வந்து தே வில் கெட் அடிக்டட். இதுவும் எப்படி அடிக்டட்னா கொக்கைனை விட மெத்தை விட இந்த ஃபென்டனால் மாத்திரை போட்டிங்க அப்படின்னா அது வந்து அடிக்ட் ஆகிடுவீங்களாம், அந்த அளவுக்கு அடிக்ஷன். ஸோ ஹியூமன்ஸ் வந்து இந்த யூஎஸ் சிட்டிசன்ஸ் வந்து இதை போட்டு கன்சியூம் பண்ணி நிறைய அவங்களோட வாழ்க்கையை இழக்கிறாங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்செக்ட் பார்டர்ஸ் ஆஃப் மெக்சிகோ. அதுக்கப்புறம் அதோட கிங் பிங்ஸ்லாம் யார் எங்கே இருக்காங்கன்னா கனடாவில் இருக்காங்க. ஸோ கனடன் கவர்மெண்ட்டும் வந்து ஃபென்டனாலோடைய இது எதுவும் பண்ண மாட்டாங்க. மெக்சிகோவிலேருந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கும் நடக்குது. ஸோ இதை வந்து நான் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் அப்படிங்கிறதுல கையில் எடுத்திருக்கேன் நேஷ்னல் எமர்ஜென்சிக்காக. செகண்ட், ட்ரம்ப் இஸ் ஆல்சோ வெப்பனைசிங் திஸ் டேரிஃப். ஆக்சுவலி வெப்பனைசிங் த டேரிஃப் பாலிசி வெப்பனைஸ் பண்ணதன் மூலமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொலம்பியாவில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியன் இல்லீகல் இமிக்ரன்ஸை வந்து டிபோர்ட் பண்ணுறாரு. கொலம்பியன் கவர்மெண்ட் பிரசிடெண்ட் வந்து ஏற்றுக்க முடியாதுன்றாரு. 25% டேக் த 25 அப்படின்றாரு. அப்போ சரி ஓகே எடுத்துன்னு வந்து விட்டுருங்க அப்படின்றாரு. மறுபடியும் இங்கே 25% அப்படிங்கிறாரு. இப்போ என்ன இமிக்ரேஷன் இருக்கக்கூடாது, இல்லீகல் இமிக்ரேஷன் அவ்வளோதானே. மெக்சிகோ பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த 10,000 பார்டர் போலீஸஸை வந்து அங்கே போடுறோம் அப்படின்னு. ஸோ டு டீல் வித் த கவர்மெண்ட், டு ஹாவ் அ டாக்கிங் இட் செல்ஃப், he is weaponizing the tariff அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாலிசியாக இருக்கும் ட்ரம்ப்புக்கு அப்படிங்கிறத பேசுகிறாங்க. பட் இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் பாலிசி ஒன்லி. ஏன்னா எவ்வளோ நாள் இந்த புலி வருதுன்னு அவங்களால ஏமாற்ற முடியும்? சரி இது வேலைக்காகாது. அப்போ லாங் டேர்மில் நம்ம வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு இப்போ எப்படி சைனாலேருந்து நம்ம வந்து டீகப்புள் ஆகணும் நம்மளோட எக்கனாமின்னு நினைக்கும் போது அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸும் இதே மாதிரி நினைக்கலாம், டீகப்புள் ஆகிடணும், யூஎஸ்லேருந்து டீகப்புள் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு
சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் கவுண்டர் டேரிஃப்ஸ் ஆக்சுவலி 15% கவுண்டர் டேரிஃப் டு பி லெவிட் அப்பான் த இம்போர்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் கோல், அதுக்கப்புறம் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் தே ஹவ் ஆல்சோ ஓப்பன்ட் ஆன்டி ட்ரஸ்ட் ப்ராப் இன்டு கூகுள் கிட்ட வந்து ஆன்டி ட்ரஸ்ட் ப்ரோபு, அதுக்கப்புறம் பிளேஸ்டு செவரல் யூஎஸ் டாப் ஃபேஷன் பயோடெக் கம்பெனிஸ் இன் அன்ரிலையபிள் என்டிட்டிஸ் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தே ஹவ் செட் சம் லிமிட்ஸ் டு த இம்போர்ட் ஆஃப் சம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டு யூஎஸ், அந்த மாதிரி லிமிட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம், திஸ் இஸ் த டேரிஃப் வாட் டு சே இம்பேக்ட் ஆஃப் ட்ரம்ப் டேரிஃப் ட்ரேட் வார். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து டபிள்யூஹெச்ஓலேருந்து எக்ஸிட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. WHO ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் வெளில வந்துடுறோம், எங்களுக்கு இனிமேல் அது தேவையில்லை, ஏன்னா நாங்கள் என்ன தான் காசு கொடுத்தாலும் எங்களுக்கு அவங்க ஒன்றும் செய்ய மாட்டுறாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. யூஎஸ்க்கு என்ன செய்யணும், யூஎஸ் தான் நல்லா தானே இருக்கீங்க, WHO எதுக்கு, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு தான். சரி நான் ஒன்றா யூஎஸ்க்கு பிரச்சனை பண்ணி விட்டுறேன் அப்படின்னு இப்போ அந்த ட்ரை தான் பண்ணிகிட்ருக்காரா என்னன்னு தெரில. ஓகேங்களா? அப்போ இப்போ ஆத்தர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா WHO அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன். அப்போ அந்த மாதிரி ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் ஒரு கண்ட்ரி போகிறதுனால எப்படி வந்து நில குலைய முடியும், ஏன் நில குலையணும்? அப்போ இன்ஹெரண்ட்டாகவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ஆர்கனைசேஷனில். அப்போ இந்த குளோபல் இந்த யூஎஸ் போகிறத வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம we have to widen the scope, diversify the scope of funding, அதுக்கப்புறம் அதை ரிஃபார்ம் பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. எப்படியா இருந்தாலும் அடுத்த பிரசிடெண்ட் வரும் பொழுது WHO திருப்பி யூஎஸ் வந்துடும், அப்போ அது ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இந்த 4 வருஷ கேப்பில் வந்து நம்ம இந்த யூஎஸ் இல்லாத அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரிஃபார்ம்ஸ் ஏதாவது WHO பண்ணணுன்னா நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து இவர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. இட் இஸ் அன் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆக்சுவலி. WHO ஃபண்டிங்னு பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபண்டிங்ஸ் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து அசஸ்டு கான்ட்ரிபியூஷன், அதாவது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட், இதை வந்து அந்த மெயின்டெனன்ஸுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு சம்பளத்துக்கு ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் ஆஃப் டோனார் ஏஜென்சிஸ் அண்ட் அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் WHO மெம்பர்ஸ். ஓகேங்களா? அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கட்டும். டோனார் ஏஜென்சி ஃபார் எக்ஸாம்பிள் பில் அண்ட் மிலண்டா கேட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு காலைல எழுந்து இன்றைக்கி நம்ம போலியோ வேக்சினை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிடுவாங்க டக்குன்னு. ஸோ அதுக்கு ஒரு 10,000 கோடி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் கம் வித் அ ஃபிக்ஸ்டு டார்கெட். நீங்கள் போலியோவுக்கு கொடுத்தீங்கன்னா போலியோவுக்கு தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. திடீர்னு மங்கி பாக்ஸ் வளர்ந்துருச்சு அப்போ இந்த ஃபண்டிங்கை நான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா பண்ண முடியாது ஆக்சுவலாக. போலியோ எரடிகேஷனுக்கு தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதே மாதிரி வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிள் கிடையாது, அன்ரிலையபிள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்மளால் வந்து பெருசாக வந்து ரிலை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ என்ன சார் பண்ணலாம்? குளோபல் சவுத் திருப்பி இங்கே வாங்க, இந்த சைடு வாங்க, என்ன தாண்டா பண்ணுறீங்க, உங்ககிட்ட தான் ஏதோ கொஞ்சம் காசு கீசு இருக்கும்ல, எல்லாத்தையும் பூல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பூல் பண்ணி நீங்கள் வந்து அந்த குளோபல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை சரிவிலிருந்து மீட்கலாம் ஆக்சுவலாக. அதே மாதிரி இப்போது வெறும் ஃபண்டிங் மட்டும், இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா வெறும் ஃபண்டிங் மட்டும் கொடுத்துட்டு போய் வீட்டில் போய் தூங்கிட்டா அந்த ஆர்கனைசேஷன் நல்லா இருக்குமானா இருக்காது. இட் வில் ரைட் கரப்ஷன் இருக்கும், கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்கும், ரிஃபார்ம் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ஆர்கனைசேஷனை ரிஃபார்ம் பண்ணணும், இன்க்ளூசிவ் ஆக்கணும். செகண்டு வெறும் வந்து ஃபண்டிங் மட்டும் பத்தாது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் மேன் பவருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ இந்தியா மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஹெல்த் கேர் செக்டார் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அந்த ட்ரைனிங் ஆக்டிவிட்டியை ஈடுபடலாம். ஆக்சுவலாக ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸில் நம்மளால் ஈடுபட முடியும், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைனிங் ஆஃப் த வேர்ல்டு குளோபல் ஹெல்த் கேர் செக்டார். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமுக்கு குயிக்காக ஆக்ட் பண்ணணும். அது எப்படி ஆக்ட் பண்ணுறது? எல்லா இதுவும் என்ன சொல்கிறது, எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸும்
அது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் நேஷன்ஸில் தான் இருக்குது. அப்போ எங்கே ப்ராப்ளம் வருதோ அந்த இடத்துல ஒன்று ஆஃப்ரிக்காவில் இல்லைனா சவுத் ஏஷியாவில் இந்த மாதிரியான இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சா இன்னும் கரெக்டாக வந்து அந்த இடம் வந்து செயல்படும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு 2-3-4 ரிஃபார்ம் சொல்கிறாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா இந்த ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த தலையில் கை வைத்திருக்கக்கூடிய இடம் ட்ரம்ப் அப்படின்னா அது வந்து USAID. ஓகேங்களா USAID அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏஜென்சி, US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஜ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு வந்து அவருடைய பில்லியனியர் ஃப்ரெண்டான இலான் மஸ்க் அவரை வந்து அதுக்கு ஹெட்டாக போடுறாரு ட்ரம்ப். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் கண்ணில் பட்டது தான் USAID. இது என்ன சும்மா நம்ம ஏதோ காசு கொடுத்துட்ருக்கோம், 40 பில்லியன் போதாமே, 90 days அரெஸ்ட் பண்ணுங்கள், எதுவும் ஃபண்டெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இது எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியா, தாய்லாந்து, யுக்ரைனு, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே போகுது ஆக்சுவலாக. ஓகேங்களா அப்படி எல்லா இடத்துக்குமே போகும்போது இதோடைய ஒர்க் ஃபோர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிட்டத்தட்ட 294க்கு அது என்ன 294 அப்படின்னு தெரில, அவருக்கு பிடிச்ச இடமும் நம்பரா என்னன்னு தெரில, அதுக்கு குறைச்சிடுறாரு ஆக்சுவலாக. அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் ஒரு காரணமும் சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே US பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் ஒரு ஹோமோஃபோபிக் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அவருக்கு 2 ஜெண்டர் தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண் தான், வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் அந்த பிரசிடென்ஷியல் அட்ரஸில் போட்டார். அப்போ அவரோட பணம் 1.5 மில்லியன் கிராண்ட் வந்து LGBTQ குரூப் இன் சர்பியாவுக்கு ஏன் போகணும் அப்படி அவரே கேள்வி கேட்குறாரு ஆக்சுவலாக. இப்படி போகுது. அதுக்கப்புறமா வந்து 2.5 பில்லியன் அசிஸ்டன்ஸ் வியட்நாமுக்கு ஏதோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்காக அனுப்புகிறாங்களாம், இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சார்ஜையும் சொல்கிறாரு. என்னென்னா 50 பில்லியன் ஒர்த் ஆஃப் காண்டம்ஸ் டு காசாவுக்கு போகுது. இதை என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா பாம் தயாரிக்கிறதுக்கு இந்த காண்டம்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து அங்கே சொல்கிறாரு. கார்டியன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான காண்டம்ஸ் வந்து வெஸ்ட் ஏஷியாவில் ஜோர்டானை தவிர்த்து மற்ற எங்கேயும் போகல அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இவர் எதில் பார்த்துருப்பாரு, வழக்கம் போல் வாட்ஸ்அப்பில் பார்த்தாரா என்னன்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஓகேங்களா அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து அன்செக்டு நியூஸ்னால் வந்து இந்த USAID வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. பட் உண்மையாலே இந்த USAID எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 கண்ட்ரீஸுக்கு போகுது வித் ரெஸ்பெக்ட் டு டேக்கிங் கேர் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் ஸ்கூல் கேர்ள்ஸ் இன் தாலிபான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு இபோலா அவுட் பிரேக், உகாண்டாவில் இபோலா அவுட் பிரேக்னால அதை வந்து சமாளிக்கிறதுக்கு. அதே மாதிரி திஸ் இனிஷியேட்டிவ் பெப்ஃபார் இனிஷியேட்டிவ் எய்ட்ஸ் HIV கண்ட்ரோலுக்கான ப்ரோக்ராம் இது. திஸ் வாஸ் ஸ்டார்டட் அண்டர் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் ஜார்ஜ் W. புஷ். ஓகே which has credited to save nearly 20 million lives in Africa. இந்த பெப்ஃபார் இனிஷியேட்டிவ் இதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது போகுது. ஓகே அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ப்ரைமரியாக எங்கே போகுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஒரு எய்டு கொடுக்கறதுக்காக இது போகுது. ஓகேங்களா உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி வெளியே விற்று திருப்பி அந்த ஃபார்மர்ஸுக்கு வந்து அந்த காசை கொடுக்கறதுல இந்த USAID வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பங்கு வகிக்குது. அதே மாதிரி சோல்ஜர்ஸுக்கு வந்து ப்ராஸ்தட்டிக் அந்த கிட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இந்த USAID தான் கொடுத்துட்ருக்காங்க. இது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கென்னடி இருக்கார்ல, அவர் தான் இந்த USAID அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து 1961 உருவாக்குறாரு. எதுக்காக உருவாக்குறாருன்னா கோல்டு வார் எரா அப்போ டு கவுண்டர் த ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த USAID வந்து உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் US எப்பயுமே கிளைம் பண்ணிப்பாங்க தே ஆர் த சாம்பியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு மாரல் கிரவுண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த USAID வந்து இவங்க கொண்டு வராங்க ஆக்சுவலாக. இதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து US டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. அதுக்கப்புறம் இது அட்டானமஸ் ஏஜென்சியாக வந்து அதுக்கப்புறம் மாற்றுறாங்க. 88 கிட்டே அதை மாற்றுறாங்க ஆக்சுவலாக, காங்கிரஸ் தான் மாற்றுறாங்க. ஓகே
நெக்ஸ்ட் வந்து பெக் தி நெய்பர் பாலிசி, இதை மட்டும் பார்த்துருவோம் லாஸ்ட்டாக. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இது வந்து நாளைக்கு பார்த்துருவோம், தொடர்ந்து நாளைக்கே பார்ப்போம். ஸோ பெக் த நெய்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னென்னா, ட்ரம்ப்போடைய டாரிஃப் பாலிசியை தான் வந்து பெக் தி நெய்பர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரொடெக்ஷனிஸ்ட் எக்கனாமி அப்படின்னும் சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷனிக் எக்கனாமி. இந்த பெக் த நெய்பர் பாலிசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு மெர்கன்டைல் மைண்ட் செட். ஆக்சுவலாக இந்த வார்த்தையை சொல்கிறது ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் தான் இந்த வார்த்தையை வந்து பெக் தை நெய்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறார். மெர்கன்டைலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் டு க்ரோ தேர் இண்டஸ்ட்ரி, தட்ஸ் ஆல். மெர்கன்டைல் அப்ரோச் அப்படிங்கிறது, தே வாண்ட் டு க்ரோ தேர் இண்டஸ்ட்ரி அட் த காஸ்ட் ஆஃப் அதர் நேஷன்ஸ். ஓகே, அப்போ எல்லா ஃப்ரீ கண்ட்ரிஸுமே வந்து இப்படி தான் நினைப்பாங்க. அப்போ எல்லாமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து ஃப்ரீ கண்ட்ரிஸ் இருக்கக்கூடாது. ஸோ தேர் கம்ஸ் த ஐடியா ஆஃப் கொலனைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ ஒரு கண்ட்ரியை காலனைஸ் ஆக்கி அவங்கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை, அவங்கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கெட்டை, அவங்கிட்ட வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வளர விடாமல் அவனை மார்க்கெட்டாக மட்டுமே வச்சு பார்க்கக்கூடிய மனோபாவம். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த மர்கன்டைலிஸ்டோடைய மனோபாவம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேரிஃப்ஸை வந்து போடுறாங்க. டேரிஃப்ஸை போடும்போது அவங்களுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி வந்து வளரும், அவங்களுடைய ப்ரொடியூசர்ஸுக்கு அது லாபம். ஆனால் அவங்கள நம்பி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பக்கத்து நாட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெக்கராக மாற்றிடுவாங்க. அதுதான் பெக் த நெய்பர் ஸ்ட்ராட்டஜி. பெக்கராக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு ரிட்டாலியேஷனாக அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்து நாட்டு கண்ட்ரியும் டேரிஃப் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, ரிட்டாலியேட்டரி டேரிஃப் மெஷர்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் இன் ராங் ரன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பெக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே புவர் ஆகிறதுக்கு. கன்சியூமர்ஸுக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்ஃப்ளேஷனரி இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு சாய்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு, இனோவேஷன் லாங் ரன்னில் வந்து இல்லாமல் போகிறதுக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லாமல் போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த டேரிஃப் பாலிசிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூலாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெக் த நெய்பர் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா, இது ஓவராலாக வந்து ஜென்ரலாக இன் ஜென்ரல் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ஆல். ஓகே, ஓகே. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். நாளைக்கு நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஓகேங்களா, நாளைக்கு நிறைய இருக்குது. ஓகே, நாளைக்கு கொஞ்சம் இதுவாக வந்துடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, நிறைய டவுட்ஸ் இருக்குது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸுக்காக தான் உருவாக்கப்படுறது. ஓகேங்களா, எல்லாருமே வருவாங்க. எக்ஸாம் சார், ஐ ஹாவ் எக்ஸாம் ஆன் ஏப்ரல் பட் ஐ கவர்ட் ஒன்லி 50% ஆஃப் த சிலபஸ். எந்த எக்ஸாம்ப்பா ஏப்ரலில் இருக்குது? எது படிச்சிருக்கீங்களோ அதையே திருப்பி படிங்க, அதுதான் பெஸ்ட் இப்போதைக்கு. ஓகேங்களா, அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. பிரசிடென்ட் ரூல் இம்போஸ்ட் இன் மணிப்பூர், இதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. அவ்வளோதான். இது எம்ப்ளம் ஆஃப் இந்தியா டீட்டெயில்ஸில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக்கில் டீட்டெயில்ஸ் செக் பண்ணு. தர்மச்சக்ரா இன் என்சிஆர்டின்னு இருக்குன்னா அதே தான், இங்கேயும் தர்மச்சக்ரான்னு தான் இருக்குது. ஓகேங்களா, அதையே யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் எந்தெந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க அது நமக்கு தேவையில்லைங்க. பட் மேபி செகண்ட் ஆர் தேர்டில் இருப்பாங்க. ஓகே, இல்லை எத்தனை நாள் லார்ஜஸ்ட் கண்ட்ரிலாம் பார்க்க தேவையில்ல. வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா பார்த்தீங்கன்னா போதும்.
ஜாம் ட்ரினிட்டி பாசிட்டிவ் தான், ஆனால் நம்ம வந்து அதுக்கான அவேர்னஸ் இல்லைல்ல, நம்ம வந்து ஆதாரை வந்து இணைக்கலல்ல, அதோட அக்கௌண்ட்டில் இணைக்கலல்ல, அதுதான் ப்ராப்ளம். அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், ஆதார் தனியாக இருக்கும், அதை இணைக்கிறது நம்மளோட வேலை தானே. ஓகே, ஆக்சுவலாக ஐஎம்இசி பற்றி நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், நம்மளோட ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ரயில்வே ஆக்சிடெண்ட் பற்றி எதுவும் இல்லை, இதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு இதுக்கான ஒரு டீட்டெயில்டு ஒரு வாட் டு சே எடிட்டோரியலே இருக்குது. ஓகேங்களா, ரயில்வே ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ரயில்வேஸ் பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. இதை பற்றி அந்த வாட் டு சே அந்த ஒரு ஸ்கீம், ரயில்வே பட்ஜெட் ஸ்கீம் போட்டவரே வந்து பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். 100 days தான் இருக்குது ஒரு மோட்டிவேஷன். 100 days-ஏ ஒரு மோட்டிவேஷன் தாங்க, இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்? ஓகேங்களா, 100 days தான் இருக்குது அப்படின்னு மோட்டிவேட் ஆகிடுங்க. ஓகேங்களா, பட் ஐ வில் ட்ரை டு ஹாவ் அ வீடியோ. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.